அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 630வது நிகழ்ச்சி. முதல் முறையா ஒரு கலந்துரையாடல் மாணவர்களுடன், கல்லூரி மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் தான் இன்னைக்கு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். ரொம்ப நாள் ஆசை, நம்மளே பேசிட்டு இருக்கோம், பெரியவங்களே பேசிட்டு இருக்கோம், குழந்தைங்களோட நம்ம பேசினா ஒரு நாள் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த திட்டமிடல்ல நம்ம வேலம்மாள் மேடம் கிட்ட சொல்லி ஒரு 15 குழந்தைங்க வேணும் நம்ம பேசுறதுக்கு. அதாவது குழந்தைங்களுக்குரிய பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்ல அவங்க கேட்டாங்கன்னா நாம பதில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன். அது வேலம்மாள் மேடம் கிட்ட சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்க, பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 15 பேரை கேட்டேன்னா அவங்க லிஸ்ட் ஒரு 25 பேர் கொடுத்துட்டாங்க. 25 இன்னைக்கு கூட 2 பேர் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். 25 பேர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நேத்திக்கு ஒரு நாள் அவங்கள ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சேன். 6 மணிக்கு அவங்களோட பேசினேன், ஒரு சிலரோட பேசினேன். ஒரு சில குழந்தைங்க நல்லா பேசினாங்க. எல்லாரும் இன்றைக்கு வர சொன்னேன். இன்றைக்கு பலரும் வந்திருக்காங்க. அதுல எல்லா குழந்தைங்களையும் பார்க்கும் பொழுது, வந்திருக்கிற குழந்தைங்களா பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களோட பணிபுரியும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் வந்திருக்காங்க. அவர்களையும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியா இருக்கும்ன்றதை விட நாம பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப நாளா ஆசை. ஒரு இளமை பருவத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு பல தகவல்கள் தேவைப்படும். அதை வெளியில கேட்கறதுக்கு யார்கிட்ட கேட்கறது, அனுபவம் மிக்கவர்கள் இருக்காங்களா, ஆசிரியர்கிட்ட கேட்கறது, அந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். ஆனா அது கேட்க மாட்டாங்க குழந்தைங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம உருவாக்கி கொடுத்தா அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனத்தடங்களை நம்ம உடைச்சிடுவோம். அவங்கள பேச வைப்போம், கேள்விகள் கேட்க வைப்போம். அந்த மாதிரி ஒரு சிலர் குழந்தைகள் கேட்கும் போது அதை பார்த்து இன்னொரு குழந்தைங்களும் வளரும். அப்படி வரும்போது நம்ம பல குழந்தைங்களுக்கு நாம தெளிவான பல நம்மளுடைய அனுபவங்களை சொல்லுவோம். அவங்க கிட்ட இருந்து நாம எதனா கத்துக்க முடியுமான்றதை பார்ப்போம். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி வேற உலகத்துல வளர்றாங்க. நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகளும் பிள்ளைங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைகளை பத்தி நாம ஒரு ஐடியா வச்சிருப்போம், அவங்களுக்கு ஒரு தனி ஐடியா இருக்கும். அந்த ஒரு மனநிலையில இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கு, மனசுல என்ன ஓடுது, அதையே நாம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றது. அப்படி தெரிஞ்சுக்கினா இது 2 பேரோட கலந்துரையாடல் பெரியவங்களுக்கும் தேவைப்படும், குழந்தைங்களுக்கும் தேவைப்படும்ன்ற அந்த ஒரு இதுலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுல இன்னைக்கு பல குழந்தைகள் வந்திருக்காங்க, கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வந்திருக்காங்க. ஒரே ஒரு நம்ம யூனிவர்சிட்டியில படிக்கிற சந்தனா மட்டும் வந்திருக்காங்க. MIM யூனிவர்சிட்டியில படிக்கிற சந்தனா உங்களோட இணைஞ்சிருக்காங்க. அதுல மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நாம என்ன பண்ணலாம், முதல்ல நம்மள எல்லாருமே ஒருத்தரா நம்ம பேர் சொல்லி அறிமுகப்படுத்திடலாம். அவங்கள அறிமுகப்படுத்திட்ட பிறகு நம்ம அவங்க ஒருத்தரும் அவங்கள அறிமுகப்படுத்திட்டோம். பிறகு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நாம என்ன பேசுவோன்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். வேலம்மாள் மேடம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வேலம்மாள் மேடம், நீங்க சொல்லிட்டு வாங்க உங்களை பற்றி. வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. நான் முனைவர் பா. வேலம்மாள், தென்காசி மாவட்டம், கல்லூரி முதல்வராக இருந்தவர். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது வசந்தி மேடம், சொல்லுங்க. வாங்க, மைக் ஆன் பண்ணிடுங்க, உங்களோட மைக். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வசந்தி ராமன். நான் இந்தியால MA MPhil எல்லாம் பண்ணேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஃபாத்திமா காலேஜ்ல வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்துட்டேன். அமெரிக்கால நான் என்னோட ஃபீல்டை மாத்தினேன். மெடிக்கல் ரேடியோகிராஃபி, ரேடியோலாஜிக்கல் சயின்ஸ் அந்த கோர்ஸை பண்ணிட்டு நான் அதுலேயும் ப்ரொஃபஸர் ஆகி அதுல ஒரு 15 இயர்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தேன். அப்புறம் தமிழ் எனக்கு ரொம்ப பேஷன். அதனால தமிழ்ல வாலண்டரி சர்வீஸ் 16 வருஷமா தமிழ் சைட் பை சைடு எவ்ரி சண்டே நாங்க எங்க ஸ்கூல்ல டீச் பண்றோம். இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் என்னுடைய பேக்ரவுண்ட். தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம், நன்றி. சந்தனா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் சந்தனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
I am a storyteller, public speaker, student, and a writer. மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க. ரவி சார். Sir, S. Ravi, retired from HPCL and a member MYM. அதுக்கப்புறம் வேற அவ்வளவுதான். என்னெல்லாம் பண்ணீங்க? அது கொஞ்சம் சத்தமா கேட்கல. Sorry. என் பேர் எஸ் ரவி ஃப்ரம் மயிலை, சென்னை. இந்துஸ்தான் பெட்ரோலியத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன் அண்ட் எம்ஓஎம்ல மெம்பர். அவ்வளோதான். உங்களோட ஸ்கில் எல்லாம் சொல்லுங்க சார். ஸ்கில் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். எம்ஓஎம் லிசன் சார் குழந்தைங்க கிட்ட நீங்க இப்படி சொன்னா அது எப்படி சார்? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்கள்ட்ட கேள்வி அவங்க கேள்வி கேட்பாங்க. உங்களோட அனுபவங்கள் தான். இல்லை, ஜென்ரலாக ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் மெம்பர் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதில் வாட் இஸ் தட் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர். பள்ளிகளோட தொடர்பு நீங்க எஜுகேஷனல்ல நீங்க ரொம்ப அத சொல்லுங்க. ஓகே ஐ எம் இன்வால்வ் இன், அதாவது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கேன், இம்பார்ட்டன்ட் மெம்பரா. அதில் 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. அது தவிர ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் ஹெச்எம்ஸும் கனெக்டடா இருக்கு. அவ்வளோ. சூப்பர். இதுதான் தேவை. இப்ப அவங்களுக்கும் தேவை நமக்கு. வாங்க சார், ஸ்ரீதர் சார். என் பேரு ஸ்ரீதரன். நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பண்ணிட்டே ஒரு 35 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணேன். பாலிமர் கெமிஸ்ட்ரி தான் என்னுடைய ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. ஸோ அதில் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து வேரியஸ் ஃபீல்டு போயிட்டு மேனேஜிங் டைரக்டராக ஆகி ஒரு 25 இயர்ஸ் வந்தேன். வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, இந்தியாவில் ஒரு 10 இயர்ஸ், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு 23 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்போ திரும்பி இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸாக இங்கே இருக்கிறேன். கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கஸ்டமர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும். நன்றி சார். நன்றி சார். மேடம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு பிரேமா. நான் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனா தமிழ்நாடுல வந்து இருந்து பல நகராட்சிகளில் நகராட்சி ஆணையாளராகவும் இறுதியில் ஓய்வு பெறும் பொழுது திருச்சி மாநகராட்சியில் ஆணையராக இருந்து கார்பரேஷன் கமிஷனரா இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். இலக்கிய ஆர்வமும் சமூக ஆர்வலரும் அப்படியா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு என்னுடைய பணி வந்து இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு டீம் டு பி யூனிவர்சிட்டி, வேல்டெக் யூனிவர்சிட்டின்னு ஆவடியில இருக்கு. ஏறத்தாழ ஒரு 8000 குழந்தைகள் வந்து படிக்கிற டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்குற காலேஜ் யூனிவர்சிட்டியில நான் ரெஜிஸ்ட்ராராகவும் பணியாற்றி இருக்கேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். தட்ஸ் வாட். நன்றி. நன்றி. வாங்க சார், நாராயணமூர்த்தி சார். நாராயணமூர்த்தி, கோவை. நான் ஒரு ஹட்ட யோகா ஆசிரியர், மெஜிஷியன், மொழி மற்றும் இயற்கை மருத்துவ ஆர்வலர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணது சொல்லுங்க. டெலிபோன் சந்தையெல்லாம் கேட்பாங்கல்ல. ஓகே, நான் வந்து பிஎஸ்என்எல்ல பணி செய்து ஓய்வு பெற்றவன். மகிழ்ச்சி. வினயதத்து சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைங்கள் எல்லாம் அந்த விண்டோஸ்ல வந்தீங்கன்னா நிறைய எல்லா இடத்துலயும் வந்துருவாங்க. இப்ப கூப்பிட்டுட்டோம். ஜன்னல்ல பூத்தது மாதிரி இருக்க மலர்கள். நான் எல்ஐசிங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்துல 39 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அதுல டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற பதவியில ஓய்வு பெற்றேன். இப்ப பணி நிறைவுக்கு பிறகு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தன்னார்வமாக சாஃப்ட் ஸ்கில்ஸ், வாழ்வியல் திறன் பயிற்சிகள், மோட்டிவேஷனல் பயிற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறேன். தமிழ் மீது ஒரு அடங்காத ஆர்வம் உண்டு. நமது எம்ஐஎம் தளத்துல தொடர்ந்து 2 ஆண்டுகளாக பயணிக்கிறேன். இது தவிர பல தளங்களிடையே என்னுடைய உரைகளை என்னால ஒரு ஆங்கிலத்துல படிக்கிறது தமிழ்லையும் சொல்லி பார்க்கிறேன். இன்றைக்கு கூட நேற்று லைஃப் லாங் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி எம்ஏ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். அது மாதிரி இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கு. உங்களை எல்லாம் இங்க சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நல்வாழ்த்து. நன்றி சார். நன்றி சார். சமீதா வாங்க. சமீதா. எஸ் சார். வாங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேரு சம்யுக்தா. பராசக்தி காலேஜ்ல முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்றுட்டு இருக்கேன்.
அவ்வளவுதான் சார். வேற ஏதாச்சும் உங்களை பற்றி உங்க ஸ்கில்ஸ்? காலேஜ்ல வைஸ் பிரசிடென்டா இருக்கேன் சார். மேடை பேச்சு இப்ப பழகிட்டு இருக்கேன். வெரி குட். இதுதான் தேவை, இதெல்லாம் தான் தேவை. ஓகே, சரி. பத்மா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேமரா எல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம். நீங்க எதுக்கு கேமரா ஆஃப் பண்றீங்க? இல்ல ஆஃப் பண்ணல. அங்க சம்யுக்தா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்துல மாணவர்களை பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னோட பாதை வந்து பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் கோவிட் நீ யாருமா அப்படின்னு கேட்டா ஐம் பத்மா அமர்நாத், ஐம் ஹோம் மேக்கர்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஆஃப்டர் கோவிட் நீங்க யாருன்னு கேட்டா ஐம் பத்மா அமர்நாத், ஐம் கீனோட் ஸ்பீக்கர் அண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப எனக்கான நேரம் எனக்கு நிறைய இருக்கிறதுனால என்னுடைய ஐடென்டிட்டி, அதாவது என்னோட பேஷன் ஒத்து வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு அந்த பாதையில போயிட்டு இருக்கேன். MYM ஓட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த களம் வந்து எனக்கு ரொம்பவே உதவிகரமா, என்னோட ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கு. சோ திஸ் இஸ் மீ. தேங்க்யூ வெரி மச். வாங்க சிவகுமார் சார். வணக்கம். சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களை பார்ப்பது அளவற்ற அனுபவம், சந்தோஷம். என் பெயர் சிவகுமார். நான் ஒரு டிகிரி முடித்த அடுத்த ஒரு 4-5 மாதங்களிலே தலைமைச் செயலகத்தில் ஒரு இடைநிலை உதவியாளராக பணிபுரிந்தேன். மினிமம் ஒரு டிகிரி இருந்தால் போதும். அப்பொழுது செக்ரட்டேரியத்தில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. செக்ரட்டேரியத்தில் 3 வருடம் பணியிருந்து அப்புறம் கதர் வாரியத்திற்கு போனேன். அங்க ஒரு 20-25 வருடம் பணி செய்த பிறகு கடைசியாக பனை தொழில் கதர் வாரியத்தில் பணிபுரிந்த போது பழங்குடி மக்கள் நலனுக்காக ஜவ்வாது மலை, பச்சைமலை, கொல்லிமலை, கல்ராயன் மலை பகுதிகளில் வேலை பார்த்த அனுபவம் உண்டு. அந்த மலைவாழ் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கொஞ்சம் பணிபுரிந்தது. கடைசியில் படைத்தொழில் வாரியத்தில் உதவி டெப்டி டைரக்டராக பணிபுரிந்து 2002 விருப்ப ஓய்வு பெற்று வெளிவந்தேன். 20 வருடமாக ஓய்வு பெற்று வீட்டில் குழந்தைகளையும் வீட்டையும் பராமரித்துக் கொண்டு வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்த்தது சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் நல்வாழ்த்து. வணக்கம். நன்றி சார். பவானி, சென்னை பேசுங்க. என் பெயர் பவானி. நான் கபாலீஸ்வரர் காலேஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BCom முதலாம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஒரு திறமையாக்கிக்கலாம்னு சொல்லி நான் மேடையில எல்லாம் பேசுவேன். ஸ்பீச் காம்படிஷன்ல கலந்துருக்கேன். அப்புறம் கவிதை எழுதுறது கொஞ்சம் பிடிக்கும். தமிழ்னாலே எனக்கு பிடிக்கும், ஒரு ஆர்வம். நன்றி. மகிழ்ச்சி. இன்னொரு பவானி இருக்கீங்க. பவானி வேலம்மாள் காலேஜ் பவானி பேசுங்க. வாங்க. எஸ் பவானி ஒருத்தர் இருக்கீங்க. 2 பேர்ல யாரும் ஒருத்தர் பேசுங்க. பவானி வாங்க பேசுங்க. வெரி குட். என் பேர் ஹைச் பவானி. நான் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில முதலாம் ஆண்டு இயற்பியல் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். பேச்சு போட்டி அதுல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நான் போனதுனாலதான் மேம் என்னை இதுல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டான்ஸ் கத்துட்டேன், பாட்டு கத்துட்டு இருக்கேன். அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால இப்ப வயலின் கத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு வேளை இயற்பியல் முடிச்சுட்டு தமிழ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. சூப்பர். நிறைய வச்சிருக்கீங்க கையில. வெரி குட். அவங்க அடுத்தது யார் பேசுறது? உமா மகேஸ்வரி. பேசுங்க. குட் ஈவினிங் சார். உமா மகேஸ்வரி, ஸ்ரீராம் நல்லமன் யாதவா காலேஜ்ல இருந்து பேசுறேன் சார். நான் தமிழ் ஸ்டூடெண்ட் சார். அப்புறம் உங்களை பற்றி வேற என்ன? சைட்ல ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்னா டான்ஸோ அதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண போவோம். ஸ்டேஜ் ஏறதுக்கு ஒரு பயம் இருந்தது, நான் சொன்னேன். மத்தபடி சைட்ல எல்லாமே எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இந்த டைம் அடுத்த டைம் போகும்போது நான் ஸ்டேஜ் ஏறி நான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சார். வெரி குட்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட். அடுத்தது பவானி வாங்க. ஹாய் சார், என் நேம் வந்து பவானி. நான் ஸ்ரீராம் நல்லமணி காலேஜ்ல இருந்து பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஸ்பீச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க மேம் எல்லாம் சேர்ந்து என்ன இன்னும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இதுல சேர்த்து விட்டுருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது யாரு? சுஜிதா பவானி இருக்கீங்க. வாங்க. வணக்கம் சார், என் பேரு சுஜிதா பவானி. வணக்கம். வாங்க. நான் வந்து கபாலீஸ்வரர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன். சோ நைஸ். எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் டான்ஸ் கத்துட்டு இருந்திருக்கேன். 7th வரைக்கும் கத்துக்கிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டான்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும்போது கிரேட் 1 பாஸ் பண்ணியிருக்கேன். தமிழ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்மா ஒரு தமிழ் ஆசிரியை தான். அவ்வளவுதான் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். டான்ஸ்லாம் பண்றீங்க. சோ நைஸ். மகிழ்ச்சி. அடுத்தது யார் இருக்கீங்க? அம்ப்ரோஸ். நிஸ்மா வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம். அங்க வந்து முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இளங்கலை தமிழும் அந்த காலேஜ்ல தான் முடிச்சேன். எனக்கு வந்து டிராயிங் நல்லா வரும். அதுக்கப்புறம் எஸ்ஸே, அதாவது கட்டுரை நல்லா எழுதுவேன். கவிதை எழுதணும், மேடையில ஏறி பேசணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுலயும் கலந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். வீடியோல வாங்க. நிஷா வாங்க. வணக்கம் சார், நான் ஸ்ரீராம் நல்லமணி யாதவ காலேஜ்ல படிக்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. நான் கட்டுரை அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அதில் காம்படிஷன்ல வின்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல டிராமால பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயும் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு கவிதை கட்டுரை எழுதலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் டான்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். சோ நைஸ். ஓகே ஓகே. தங்கம். குட் ஈவினிங் சார். ஸ்ரீராம் நல்லமணி யாதவா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து வரேன். நானும் பிஎஸ்சி 3rd இயர் மைக்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். மேடை பேச்சு நிறைய வந்து ஸ்பீச்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்பீச்ல வந்து எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கட்டுரை கவிதை எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி நன்றி. ரெட்மி 10 யார போட்டிருக்கீங்க? யார் உங்க பேர் சொல்லுங்க, பேசுங்க. ரெட்மி 10 யார் அது? 10A இருக்கீங்க. செல்வராஜ் பேசுங்க சார். பேர் சொல்லுங்க சார். என் பேர் எம் பராசக்தி. ஓகே. நான் குற்றாலம் பராசக்தி காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். சரிங்க சார். நான் பேச்சு போட்டி கலந்துக்கிடுவேன் சார், ரொம்ப பிடிக்கும். கட்டுரை போட்டி, டிராயிங் போட்டிலலாம் நல்லா பண்ணுவேன் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கீங்க பாக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. செல்வராஜ். அனைவருக்கும் வணக்கம். போன் ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மைக் இது வீடியோ ஆன் பண்ணா நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் பேசுனதுல ஒரு ஆண் குழந்தை கை கண்ணு திரடா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி செல்வராஜ். நான் வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வந்து பிகாம் ஜெனரல் படிக்கிறேன் ஐயா. எனக்கு வந்து என்னோட நேட்டிவ் வந்து இது கிடையாது. நான் வந்து கர்நாடகாவை சார்ந்தவன், கேஜிஎஃப் சார்ந்தவன். பட் தமிழ் மீது எனக்கு வந்து அதிகமா பற்றுதல் இருக்கு. எனக்கு வந்து மற்ற மொழிகள்ல இருக்கிறத விட தமிழ் மொழிகள்ல வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாவே ஈடுபாடு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இப்போ வந்து என் தமிழ் ஆசிரியை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ கொஞ்சம் கலந்துக்கோப்பா, உனக்கு இருக்கிற கேள்விகளை தெரிந்து அதுல கேட்டு நீ அதுல மூலியமா உனக்கு வந்து பயன்படுத்திக்குவ அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் வந்திருக்கேன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. உண்மையாவே நீங்க தமிழ் அழகா பேசுறீங்க. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. வேற யாராச்சும் இருக்கீங்களா? அப்புறம் பேராசிரியர் யாரு? நளின் குமார். அது நம்ம இவங்க நம்ம சந்தனா. ஓஹோ, சந்தனா மேல இருக்காங்களே. 2 வச்சிருக்காங்க அவங்க. ஓகே, அப்ப சிவகனி மேடம். சிவகனி மேடம் பேசுங்க. Shivakani from Mudumalpet, working as a staff nurse trainer. Other than qualities, artist,
இப்போ வந்து கொஞ்ச நாளா கவிதை எழுதிட்டு இருக்கேன் நீங்களும் கொடுக்குற மோட்டிவேஷன்ல. தேங்க்யூ சார். எவ்வளவு நாளா ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினரா இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஸ்டாஃப் நர்ஸா சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்ல உங்களுக்கு. ஆக்சுவலா ஸ்டாஃப் நர்ஸா வந்து நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரெயினரா வந்து 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரெயினரா இருக்கும்போது கொஞ்சம் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கேன். நம்ம ஒர்க் பண்றதை விட 10 பேர் ட்ரெயின் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சார். So nice, so nice, so nice. Okay, thank you, thank you. அப்புறம் ஆசிரியர்கள் தங்கதுரைச்சி பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க. ஓகே ரைட். வேற யார் இருக்கீங்க? யாராச்சும் இருக்கீங்களா இங்க ஆசிரியர்கள்? வசந்தி மேடம் இருக்கீங்களா? வசந்தி மேடம். வசந்தி மேடம், ஆமா வந்தாங்களே அவங்க. வசந்தின்னு யாரோ வந்தாங்களே. வசந்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அவங்கதான். இல்ல நினைக்கிறேன் போயிட்டாங்களா? இருக்காங்க. அகிம்சிகா இருக்காங்க. அகிம்சிகா, கல்யாணி மேடம், கல்யாணி மேடம், மாலதி. நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஹீரா மேடம் கூட இருக்கீங்க. ஆமா சார். வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். பரவாயில்ல, ஒன்னும் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு பேசுங்க. சரி, அவங்க பரவாயில்ல. கல்யாணி மேடம் அவங்க பேசிட்டோம். ரேணு மேடம் பேசுங்க, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, கிடக்குன்னு டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் இறைச்சல் இருக்கும், நான் வெளியில இருக்கேன், பரவாயில்ல. வணக்கம் அனைவருக்கும். நான் ரேணு மீரா. நான் ஒரு சிறப்பு பெற்றோர்களுக்கான உளவியல் ஆலோசகராக இருக்கேன். கடந்த 23 வருடங்களாக நான் இதுதான் என்னுடைய பணியா பண்ணிட்டு வரேன். என்னுடைய விருப்பமா நான் பண்ற விஷயங்கள்னு பார்த்தாக்கா கதை சொல்வது. நான் ஒரு கதை சொல்லி. மகிழ்ச்சி, நன்றி. அகிம்சிகா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேசணும் ஐயா? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுதானே முக்கியம் உங்களுக்கு. சுவிட்சர்லாந்துல இருந்து பேசுறேன்னு சொல்லுங்க. நான் சுவிட்சர்லாந்துல இருந்து ஜெனீவாவில இருந்து பேசுறேன். அயலாக தமிழாசிரியர் பட்டயம் பெற்றவர். கட்டுரை கவிதை எழுதுற வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு. சமூக வைலன்ஸ்ல அது ஈடுபட்டிருக்கின்றேன். அவ்வளவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யாராச்சும் இருக்கீங்களா? ராமமுருகன் சார் பேசுறீங்களா? ராமமுருகன் சார் இருக்கீங்களா? மாலதி மேடம். ஓகே, மாலதி. மாலதி மேடம் இருக்கீங்களா? உமா மகேஸ்வரி கூட ஒருத்தர் இருக்காங்க. யாரு? உமா மகேஸ்வரி பேசிட்டாங்க, ஸ்டூடெண்ட் அவங்க. ஓகே, மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், வாங்க சார். ராமமுருகன் சார் வாங்க. இல்ல, உங்க வாய்ஸ் கேட்கல சரியா. உங்களோட மைக் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி. ஒரு அறிமுகத்துக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எடுத்துட்டேன். மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே உங்களுக்கு எங்களை பற்றி தெரிந்தால்தான் நீங்க எங்களோட பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேர் ஸ்டீஃபன் ராஜ். நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இந்த ஏரியாலாம் படிச்சிருக்கிறேன். ஒரு கவர்மெண்ட்ல ஒரு 22 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஃபாரின்ல ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ட்ரெயினரா பேரலா வந்து ஒரு 20-25 வருஷமா ட்ரெயினராகவும் இருந்துட்டு இருக்கேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினரா சைக்காலஜி படிச்சதுனால இந்த இது வந்து நான் எங்க டீம், இவங்க பேசினவங்க எல்லாம் எங்களோட டீம். நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமா இதை நடத்திட்டு வரோம். இது உங்களுக்காக நாங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. மகிழ்ச்சி. இந்த தளம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகளை பேசுது. எல்லாரோட அனுபவங்களை நாங்க பகிர்ந்து கொள்றோம். இந்த இதுல இன்றைக்கு எங்களுக்கு புது அனுபவம், உங்களுக்கும் புது அனுபவம் தான் இருக்கும். எங்களுக்கு புது அனுபவம். ஏன்னா உங்களோட இன்றைக்கு நாங்க இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்கு வந்திருக்கோம். நீங்க இப்போ வந்து உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆக்சுவலா உங்களோட மனதுல இருக்கிற சந்தேகங்கள், பல கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா இங்க இருந்து நாங்க யாராச்சும் பதில் சொல்லுவோம். அந்த பதில்ல உங்களுக்கு விடை கிடைக்கல அப்படின்னா வேற யாராச்சும் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவ பகிர்தல் தான் இது.
இது எப்படிப்பட்ட கேள்வியா வேணா இருக்கலாம், நீங்க எது வேணாலும் உங்ககிட்ட கேட்கலாம். தயங்காம கேட்கணுன்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு இது. உங்களோட முதல்ல உங்க தயக்கத்தை உடைக்கணுன்றதுதான். நீங்க தயக்கத்தை உடைச்சிட்டீங்கன்றது நீங்க பேசும் போதே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. அதுல மிகவும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. ஒவ்வொருத்தரா நீங்க யாராச்சும் கேட்கணும்னா கேள்விகள் கேட்கலாம். பிறகு நம்ம அது பேஸ் பண்ணி ஒரு பதில்களும் பிறகு கலந்துரையாடலும் வரும். யார் இப்போ முதல்ல கேள்வி கேட்கணும்? பவானி வாங்க, நேத்து பேசுனீங்களா? சார் வணக்கம் சார். நான் வந்து வசந்தி ராமன் மேம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க. உங்க கேமரா மேம் வந்து நிறைய 2-3 டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தாங்க. சோ அது வந்து எனக்கு மேம் சொல்லும் போதே ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. மேம் நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு கைட் பண்ணுங்க மேம். நான் இப்போ பிசிக்ஸ் படிக்கிறேன், ஆனா எனக்கு வந்து ஹிஸ்டரி உங்க கேமரா ஆன் பண்ண முடியுமா? என்ன உங்க 2 பேரையும் டாக் பண்ணிடுவேன். அதுக்கு தான். வெரி குட். வாங்க மேம். வணக்கம். நான் வந்து இப்போ இயற்பியல் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அது மாதிரி ஆர்கியாலஜி படிக்கணும், வரலாறு படிக்கணும், எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. சோ அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? நானும் அதை எப்படி பண்ண முடியும்? நீங்க இயல்பியல் அப்படிங்கிறது பிசிக்ஸா? எஸ் மேம். பிசிக்ஸ். ஓகே. முதல்ல உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப பாராட்டுக்கள். இந்த வயசுலதான் நீங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எது உங்களோட ஃபீல்டு அப்படிங்கறத இன்னும் உங்களுக்கு டிசைட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். நான் பிசிக்ஸ்ல போறதா இல்லாட்டி தமிழ்ல போறதா, எந்த இதுல போறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே இப்பதான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இட்ஸ் ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் பாருங்க, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துங்க. ஆனா சயின்ஸை விடாதீங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து லேட்டரா கத்துக்க முடியாது. நீங்க ஹியூமனிட்டிஸ் லேட்டரா போக முடியும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஓரளவு தமிழ்ல வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்துருச்சுன்னா உங்களால ஒரு சிலப்பதிகாரத்தையோ மணிமேகலையோ எடுத்து படிக்க முடியும், அதுல போக முடியும். பிசிக்ஸ் அப்படி பண்ண முடியாது. ஸோ சயின்ஸை வந்து முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதை நீங்க சைடா மைனராவோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேரியர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்க அழகான ஒரு லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க பிசிக்ஸ். அந்த பிசிக்ஸை வந்து எங்கேயோ போக முடியும். அதை வச்சுக்கிட்டு மெடிக்கல் பிசிக்ஸ் போக முடியும், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் போக முடியும், அப்புறம் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு அதுல. அந்த பேசிக் சயின்ஸ் இங்க வந்து ஆக்சுவலா விமனுக்கு வந்து வித் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ரொம்ப குறைச்சல் உலகத்திலேயே. அதுவும் அமெரிக்காலாம் வந்து பிசிக்ஸ் வச்சுக்கிட்டு விமன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாத்துலயும். பிசிக்ஸை கட்டாயம் நீங்க விடவே கூடாது. சைட் பை சைட் நம்ம கத்துக்கிறது இருக்கு. பிசிக்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நீங்க போக போக அதை நீங்க வந்து இன்டர்நெட்ல போய் எந்தெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த சேனல்ல நீங்க போகலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு நீங்க வந்து பிசிக்ஸ் படிச்சுட்டு தமிழ் படிக்கணும்னு என்கிட்ட கேட்டீங்க. இப்ப கேள்வி கேட்டீங்க. ஆனா வந்து என்னன்னா இப்ப வந்து முன்னால வந்து இப்ப நான்லாம் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு தமிழ் படிச்சவங்க தான் உங்களை மாதிரி. ஆனா இப்ப வந்து அதுக்கான வழி இல்ல. இப்ப வந்து சயின்ஸ் படிச்சா அந்த பிஜி படிச்சாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க பைலிங்குவல்னு நீங்க திரும்ப தமிழுக்கு போனீங்கன்னா தமிழ் எம்ஏ படிக்கலாம். வேலைக்கு போகலைன்னா படிக்கலாம். ஆனா வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி சயின்ஸும் படிச்சு தமிழும் படிச்சா வேலை வாய்ப்பு கிடையாது. இப்ப வந்து அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க வந்து அம்மா சொன்ன மாதிரி பிசிக்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தமிழை வந்து நீங்க வந்து எதுலயும் படிக்கலாம், கரஸ்பாண்ட் கோர்ஸ்லயும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். சார் ஸ்ரீதர் சார் ஏதாவது சொல்றாரா கேளுங்க சார். யார் சார்? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சார் ஏதாவது சொல்றீங்களா? வாங்க. ஏன்னா ஒரு கெமிஸ்ட்ரி. ஓகே. குட் ஈவினிங். பேரு பவானிங்களா? பவானி. ஓகே. பிசிக்ஸ் வந்து மேடம் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஜெனரலாவே சயின்ஸ் எல்லா சயின்ஸும் நல்ல கோர்ஸ் தான். பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் லீடிங் கோர்ஸ். அதுல சொன்ன மாதிரி நீங்க அஸ்ட்ரோநாட் வரைக்கும் போகலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். அல்லது அதுல வந்து மெட்டீரியல் சயின்ஸ் கூட அது போகலாம். பிசிக்ஸ் படிச்சுட்டு மெட்டீரியல் சயின்ஸ் போயிட்டு வேற ஃபீல்டும் போகலாம். பட் இட்ஸ் அ குட் சப்ஜெக்ட். பட் மிக்சிங் ஆஃப் டூ சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் நாட் குட். ஆக்சுவலா அந்த நம்ம பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி if you want to do separately by correspondence, அது நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். தமிழ் பண்ணலாம், எந்த ஆர்ட்ஸ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். பட் ஃபோக்கஸ் வந்து இப்போ பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதை நல்லா கண்டினியூ பண்ணி பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு
யூ கேன் ஈவன் கோ டு யூஎஸ். ஆக்சுவலாக மேடம் சொன்ன மாதிரி லேடி ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப கம்மி தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அமெரிக்கா போனீங்க நிறைய ஜென்ஸ் நிறைய இருப்பாங்க. லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி போனீங்கன்னா அங்கேயே எம்எஸ்சி பிஹெச்டி எல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், பிசிக்ஸ் படிக்கிறதுல அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்கா, இல்ல பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு பிசிக்ஸ் எடுத்தாங்களா, இல்ல இவங்களே இன்ட்ரெஸ்டடா எடுத்திருக்காங்களா அப்படின்றத எஜுகேஷனிஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பவானி, நீங்க. சார் ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படிங்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பிசிக்ஸ் தான். ஸ்கூல்ல எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தது, அதனால தான் பிசிக்ஸ் எடுத்தேன். Then you should continue as per the experts advice. And Tamil எப்ப வேணா நீங்க வந்து கரஸ்ல வந்து since you have one language in your degree, தமிழ் அப்படின்றத நம்ம படிக்கும்போது டைரக்டா எம்ஏ கூட நம்ம கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு கரஸ்ல படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தமிழ் வந்து மொழி, பிசிக்ஸ் வந்து சப்ஜெக்ட். உங்களுக்கு தேவையான விஷயம் மொழியும் தமிழ் மட்டும் இல்ல, எந்த மொழியும் நீங்க எப்போ வேணா கத்துக்கலாம். புரியுதுங்களா? அது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மகிழ்ச்சி. வேற எதனா கொஸ்டின் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சார், இப்போதைக்கு இல்ல. ரைட். வேற யாரா கேட்கும் போது வரும் கொஸ்டின் வரும். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் யார சமிக்தா பேசுறீங்களா? எஸ் சார். வாங்க சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, இப்போ உங்க கேமரா ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை அன்டாக் பண்ணுங்க. வாங்க. வெரி குட். சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, அவங்க வீட்ல வந்து பொருளாதாரம் நல்லா இருக்குது. அவங்களால அப்ப வந்து அவங்க மோட்டிவ் எப்படின்னா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறாங்க. ஆனா அதே பொருளாதாரம் இல்லாதவங்க வந்து நிறைய வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் சார் இவங்க கிட்ட மட்டும் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? பொருளாதாரம் வீட்டுல இருக்கு அப்படின்னும் போது படிக்க வைக்கிறாங்க, நிறைய கத்துக்கணும் அப்படின்ற விஷயம் அவங்க கிட்ட இல்லாத மாதிரி தோணுது. அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அடுத்தவங்களை எல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய எண்ணம் எனக்கும் அப்படிதான் சார். எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்போ எப்படின்னா வீட்டுல ஓகே சரி நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது கொஞ்சம் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் பின்தங்கிதான் இருக்கேன். அந்த எண்ணத்தை நான் போக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன் சார். இப்ப கேட்டீங்களா? நியாயமான கேள்வி. அது ஆக்சுவலா முதல்ல கேட்டது வந்து பொதுவான கேள்வி. புரியுதுங்களா? பொதுவான கேள்வின்றப்ப அது வந்து ஒவ்வொருத்தரோட நிலையை பார்த்துதான் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்ப நீங்க உங்களோட கேள்வி கேட்டீங்கல்ல, இது நியாயமான கேள்வி. இப்ப உங்களோட கேள்வி தெளிவா என்னன்னு சொல்லுங்க, மறுபடியும் கேளுங்க. இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் சார். இப்போ எங்க பொருளாதாரங்கிறது நல்லா இருக்கு, படிக்க வைக்கிறாங்க. அப்படின்னும் போது நிறைய விஷயத்துல ஈடுபடணும்னு நினைச்சாலும் ரொம்ப இன்வால்வா ஆக முடியல. சரி இருக்கட்டும், ஜஸ்ட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பின்வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா அதே இது வரும்போது பொருளாதாரம் இல்லாதவங்க எல்லாம் கூட நல்லா வர்றாங்க. அப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருந்து நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட்கிறேன் சார். அந்த நேரத்தை நான் மாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நம்மளால என்ன உங்களாலயா அது சொல்லுங்க முதல்ல. இப்ப உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி எல்லாம் இருக்குது, ஆனா வந்து நிறைய பண்ணறதுக்கு மனசு இல்ல. ஆமா சார். ஆனா அதை நான் வளர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? அதுவே போதும். அந்த ஆசை என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? ப்ரொஃபசர் தான் மேம். அப்போ ப்ரொஃபசரா ஆகணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கணும்னா நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா? சோ அந்த ஃபோக்கஸ் நமக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த கம்ப்ளீட்டா நம்மளோட ஃபோக்கஸ் அதுல வந்து சேரும். நம்ம இது பொருளாதாரம் இருக்கு அப்படின்றது, பொருளாதாரம் வேணா அப்பா கொடுக்கலாம், அப்பா சேர்த்து வச்சு சொத்து கொடுக்கலாம். அப்பா ப்ரொஃபசரா இருந்தா நம்ம ப்ரொஃபசர் ஆக முடியுமா? அப்பா எம்ஏ படிச்சிருந்தா நமக்கு எம்ஏ வருமா? அது நம்ம தான் படிச்சாகணும். சோ யூ ஷுட் ஹேவ் த ஃபயர் இன் யூ. நமக்கு சமுதாயத்துல பணம் மட்டுமே இல்ல, நமக்கு இருக்கிற படிப்பு, நமக்கு இருக்கிற நாலேஜ், இதுவும் வந்து மதிக்கப்படுது. அந்த ஒரு ஃபோக்கஸோட ஒரு ஃபயரோட எனக்கு இதெல்லாம் இருக்கு, பட் நான் ப்ரொஃபசர் ஆகணும். ப்ரொஃபசர் ஆயிட்டு நம்ம சும்மா போயிட்டு அங்க நிக்க முடியுமா ஸ்டூடெண்ட் முன்னால? அதுவும் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஒரு
டிமாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க முன்னால நிக்கணும்னா நம்ம ஃபுல் பிளட்ஜா எக்யூப்டா இருக்கணும். அப்படி எக்யூப்டா இருக்கணும்னா நான் படிச்சே ஆகணும். அந்த வெறி வந்துடும். சோ அந்த போக்கஸை நோக்கி நீங்க வந்து இருக்கணும் அப்படின்றது என்னுடைய சின்ன கருத்தா சொல்லி. ஓகே மேம். தேங்க்யூ மேம். சார் முதல்ல ஸ்டேஜ் ஏறி பேசணும் சார். அது பெரிய ஒரு ஆசையா இருக்கு. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வச்சிட்டு இருக்கோம் சார். சரி, ஓகே. அடுத்தது ஒரு பெரிய எஸ்ஏ ரைட்டர்லாம் ஆயிட்டு இருக்கோம். இன்னும் ரைட்டிங்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எனக்காக என் பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி வரணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை இருக்கு சார். அதுக்கெல்லாம் ஸ்டெப் மஸ்ட் எடுத்து வைக்கிறோம். ஆனா அதுக்கடுத்து பின்வாங்குற மாதிரி இருக்கு. இல்லையேம்மா, நீங்க இப்பதானே ஒரு டிகிரி சேர்ந்திருக்கீங்க. ஆமா சார், இது 2வது டிகிரி சார், எம்ஏ முடிச்ச பிறகுதான் அடுத்த ஸ்டெப் போகும். ஆமா, அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ல சார். எந்த மாதிரி எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஆன்லைன் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார், நம்மள கிரெடிட் கோர்சஸ்லாம் இருக்கு. ப்ரொஃபசர் அப்படின்னு ஆகணும்னாமா இன்னைக்கு பிஹெச்டி வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கு. கரெக்டா? நல்ல காலேஜஸ்ல நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா நம்ம எம்ஏ முடிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப எம்ஃபில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஹெச்டி வரைக்கும் நம்ம வந்து முடிக்க வேண்டியிருக்கு. சோ இதுக்கான பயிற்சி, முயற்சி, இது ரெண்டும் வந்து நம்ம எஃபர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த போக்கஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கட்டாயம் பண்ண முடியும். ஸ்பீச் நல்லா கொடுக்கணும், பப்ளிக் ஸ்பீக்கிங். அது வந்து முதல்ல ஏறினவங்கள பாரதி பாஸ்கர் ஒரு நல்ல ஸ்பீக்கர், பட்டிமன்றத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, முதல் ஸ்பீச் ஏறிட்டு ஒண்ணுமே எனக்கு பேச வரல. இட் இஸ் காமன். அதுக்கப்புறம் அந்த பயிற்சிகள் தான் இன்னைக்கு அவங்கள பெஸ்ட் ஸ்பீக்கரா பண்ண வச்சிருக்கு. சோ அந்த பயிற்சி, அந்த முயற்சி, அதை வந்து நம்ம கத்துக்கணும். சும்மா போய் பேச முடியாது. ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசினாதான் அவங்க வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர். அந்த ஆடியன்ஸ்க்கான ஸ்பீச் வந்து நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இடம், பொருள், ஏவல், அந்த இடத்துக்கான ஸ்பீச்சுக்கானது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். எஸ்ஏ ஒன்லி பை ரைட்டிங். எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருக்கலாம், ஆனா எல்லாரும் எழுத்தாளரா ஆக முடியாது. அந்த எழுத்தாளர் ஆகணும்னா அதுக்கான பயிற்சிகள் இருக்கு. பயிற்சி எடுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். சோ அந்த டைம், உங்களோட டைமை வந்து அது மாதிரி நீங்க போக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது வந்து பெரிய விஷயம் இல்லை, நல்லா பண்ணலாம். அட்டென்ஷன் மட்டும் நமக்கு டிவியேட் ஆகக்கூடாது. நல்ல வழிகாட்டிகளை யாராவது தேர்ந்தெடுங்க. மென்டார் யாராவது வச்சுக்கலாங்கிறாங்க, அதை பார்த்து வச்சுக்கலாம். இன்னொன்னு, இத்தனை பேர் இருக்காங்க நம்ம மாணவ செல்வங்கள், இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்க. வீடியோல வாங்கன்னா ஏன் வரமாட்டேங்கிறான்? அது ஆன்லைன் ஏன் வரமாட்டேங்கிறான்? அச்ச உணர்வு. என்ன அச்சம்? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ? ஏன் வாங்க வாங்கன்னு நிறைய தவணை சொல்லியாச்சு, அங்க வர்ற ஏன் மாட்டேங்கிறான்? அதுக்கு நம்மளே செல்ஃப் ரிஜெக்ஷனுங்கிறாங்க. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம், அவுட்காஸ்ட்ங்கிறாங்க, நம்மளே பண்ணிக்கிறோம். ஏன்? நம்ம வந்தா ஏதோ நினைப்பாங்களா, நம்ம முகத்தை பத்தி சிரிப்பாங்களா, அப்படிலாம் நினைச்சு முதல்ல நம்மளை ஒதுக்கிக்கிறோம். முன் வாருங்க. இது மாதிரி நான் மறுபடியும் மாணவ செல்வங்க இங்க சேர்ந்தவருக்கு உங்களை சொல்றேன், நல்ல உடையில இல்லாட்டி போய் நல்லா கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிட்டு வந்து சேருங்க. எல்லாரும் இப்ப இங்க வீடியோல வாங்க, சரியா? அத பார்க்க அம்மா சொன்னது மாதிரி முதல்ல பேஸ்மெண்ட் வீக்கா தான் இருக்கும், அப்போ பேசத்தான் மறுபடியும் வரும். அப்படித்தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதனால முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, முயற்சிகள் தோத்துக்கிட்டே இருங்க, பரவாயில்ல, வெற்றி என்னைக்காவது கிடைக்கும். அப்ரஹாம் லிங்கன் கவுன்சிலர்ல இருந்து தோத்து கடைசி வரைக்கும் தோத்து கடைசியில பிரசிடென்ட் ஆனாராம். அந்த மாதிரி முயற்சிகள் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மென்டார் வச்சுக்கோங்க. இப்ப வேலம்மாள் மேடம் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மென்டார் எடுத்துட்டு அவங்க வழியா வழிகாட்டல்ல கொஞ்சம் போய் பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வீடியோல வாங்கம்மா. ஒரு வீடியோ வந்தவங்களுக்கு எல்லாம் கை தட்டலாம் முதல்ல. அப்ப புருஷ் வந்திருக்காங்க, அப்புறம் இவங்க வந்திருக்காங்க, பவானி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கை தட்டலாம். சுத்தா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. சம்யுக்தா, உங்களுக்கு நான் ஒரே ஒரு வரி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க சொல்லுங்க. சம்யுக்தா, எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோமா, நம்மளுடைய சிந்தனையில வந்து நாம உறுதியா இருந்தா அது லட்சியமா மாறும். உறுதி இல்லைன்னா அது வெறும் ஏக்கம் தான். சோ உங்களுக்கு லட்சியமா ஏக்கமானு நீங்க முடிவு செய்யுங்க.
அது லட்சியமா மாத்தணும்னா அந்த உறுதி நிச்சயம் இருக்கணும். உங்களுக்கான ஃபீல்ட நீங்க தான் தேர்வு செய்யணும். நீங்க தேர்வு செஞ்ச ஃபீல்ட்ல நீங்க உறுதியா இருங்க. அவ்வளவுதான். as simple as that. Thank you. சமீக்தாக்கு நேத்து நான் சில தகவல்கள் எல்லாம் கொடுத்தேன். அதை விட இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸா அடிஷனலா கிடைச்சிருக்கா? எஸ் சார். ஆமா சார். ஸ்டேஜ் ஏறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா சார். நீச்சல் கத்துக்கணும்னா கிணத்துக்குள்ள குதிக்கணும். ஸ்டேஜ் ஏறணும்னா ஸ்டேஜ் ஏறணும். நீங்க என்ன பண்றீங்கன்றதெல்லாம் அடுத்தது. போய் பேசுறோமா பேசலையா, உளர்றோமா உளரலையா, எது பண்றோமோ அதெல்லாம் அப்புறம். போய் முதல்ல ஸ்டேஜ்ல நிக்கணும், 2 வார்த்தை பேசணும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க எதை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இங்க வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா எனக்கு இருக்கு தைரியம்ன்ற மனசுல உறுதி வேணும். புரியுதா உங்களுக்கு? யார் நம்மள குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதை நினைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஆனா எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு. நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் ஸ்டேஜ்ல ஏறி நான் இன்னைக்கு 10 லைன் பேசணும்னு நினைச்சேன்னா நீங்க நினைக்கிறீங்க 10 லைன் பேசணும்ட்டு. அவங்களுக்கு 10 லைன் பேச போறீங்கன்னு தெரியாது. நீங்க 5 லைன் பேசினா கூட நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டீங்க முத்திரை குத்தப்படுமே தவிர நீங்க 10 லைன் பேசுறதுலாம் தெரியாது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு நான் 10 லைன் பேசணும்ட்டு. மறந்துட்டேன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது 6 லைன் பேசுங்க, அதுக்கப்புறம் 7 லைன் பேசுங்க. வரிசையா பேசணுன்ற அவசியம் இல்லை. எதெல்லாம் நினைவுல இருக்கோ அதை பேசுங்க. யாரும் நம்மள போய் சட்டை பிடிச்சிக்கல, ஏன் இதெல்லாம் பேசல, இது பண்ண போல, ஏன்னா அவங்களுக்கு அது அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்க ஒன்ஸ் ஸ்டேஜ் ஏறிட்டீங்கன்னாவே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. 1 டிகிரி பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும். முதல்ல கிணத்துல குதிங்க. புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி நிறைய நேற்றுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அலசுங்க. இன்னொரு விஷயம், இப்ப சார் சொன்னாரு யாராச்சும் உதவி எடுத்துங்க, கைடன்ஸ் எடுத்துங்க, மென்டார் எடுத்துங்கன்னா நாங்கெல்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு மென்டாரா. உங்களுக்கு யாரை வேணா எடுத்துக்கலாம் எங்கிட்ட. புரியுதுங்களா? நாங்க கைட் பண்றதுக்கு எனி டைம் ரெடியா இருக்கு. எங்க நம்பரை எடுத்துக்கலாம், எங்க கிட்ட யார்கிட்ட வேணா பேசலாம். நான் குரூப் வச்சிருக்கேன். அந்த குரூப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கோ, உங்களுக்கு கான்பிடன்ட் கொடுக்கறதுக்கோ, உங்களோட மனக்கவலைகளுக்கு என்ன வேணுமோ மருந்து கொடுக்கறதுக்கோ நாங்க ரெடியா இருக்கோம். மகிழ்ச்சியா? நீங்க வெளியில எந்த மென்டாரும் தேட வேணாம். MIM இஸ் ரெடி. மைண்ட் எப்பவுமே உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியா இருக்குது. நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ நாங்க மென்டாரா இருக்கிறதுக்கு பலர் இங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். நீங்க எந்த நேரத்துல வேணா மென்டாரா எடுத்துக்கலாம். ஓகேவா? மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா உங்களிடம்? பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு, அதாவது நேர்மறையான எண்ணங்களை எப்படி சார் வளர்த்துக்கிறது? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்குமா சார்? நீங்க நேர்மறையான எண்ணங்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. வெரி குட், சந்தோஷம். அதுவே மிகப்பெரிய முயற்சி. ஓகேவா? நீங்க பாசிட்டிவா பேசலன்றது மாதிரி எதனா ஃபீல் பண்றீங்களா? அப்படி இல்ல, பேசும்போது நம்ம மனசுக்குள்ள பாசிட்டிவ் வந்தாலும் அதை செய்யும் போது ஒரு நெகட்டிவான தாட்டா வந்தது சார். அது வெளியில வரும்போது நம்ம செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கும் போது பாசிட்டிவா இருக்கு உள்ள, நம்ம செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவா தான் உள்ள போறோம். செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு பயத்துல அப்படியே நெகட்டிவா மாறிடுது சார். நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரி, தப்பா பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி தோணிடுது. தப்பு பண்ண என்னம்மா, நீங்க பேசுறீங்க அவ்வளவுதான். நீங்க அது தப்பு கிடையாது. நீங்க பேச முயற்சி எடுக்கிறதே இப்ப பெரிய முயற்சி தானே. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அம்மா, எல்லாருக்கும் இந்த இது இருக்கு. நீங்க மட்டும் தனி இல்ல. நிறைய வெற்றியாளர்களுடைய பேச்சுக்களை கேளுங்க. டெட் டாக்னு ஒன்று இருக்கு, TED. அதுல நிறைய பேர் நல்ல ஆங்கிலமும் வரும், பேச்சாற்றலும் வரும், உங்க கெஷர்ஸ் வரும். அந்த டெட் டாக் அதை கேளுங்க. நீங்க போட்டு தேடி பாருங்க. 18 நிமிஷத்துக்குள்ள வருது. நிறைய வெற்றியாளர்கள் பேசுறாங்க, ஆங்கிலத்துல பேசுறாங்க. நமக்கு அதை திருப்பி கேட்டு பாருங்களேன். நல்ல உணர்வுகள் வருது, நான் பாக்குறேன். அதே மாதிரி நல்ல இப்ப நிறைய இருக்கு கேட்கறதுக்கு. இப்ப நிறைய இருக்கு. முன்னாடி படிக்கிறதுக்கு இருந்தது மாதிரி இப்ப நல்ல ஆடியோ, நல்ல ஆடியோ எல்லாம் இருக்கு. கண்டதையெல்லாம் யூடியூப்ல தேடுறதுக்கு பதிலா இதை தேடுனா நமக்கு நிறைய பாசிட்டிவ்
வைப்ரேஷன் கொடுக்குது. குட் லைஃப், குட் லைஃப்னு ஒரு புக், நல்ல புக்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆடியோ சம்மரியா இப்ப பேசுறாங்க. ஒரு 15 நிமிஷம் 12 நிமிஷத்துல எல்லாம் வருது. அதை கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கு. பியாண்ட் லைஃப், அந்த மாதிரி எபிக் லைஃப் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. ஆர்ஜே ஆனந்தின்னு ஒரு அம்மா பேசுறாரு. அந்த புத்தகம் நீங்க படிக்கிறதுனா அது கேட்கறதுனா ரொம்ப அழுத்து போயிடும். ஆனா அது 10 நிமிஷம் 12 நிமிஷத்துல ஜூஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. எங்க காலத்துல இருந்த வாய்ப்பை விட இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்கள்ட்ட ஆர்வம் இருக்கு, தேடல் இருக்கு. அதனால வெற்றி நிச்சயம். ப்ரொசீட். ரொம்ப மகிழ்ச்சி. சமீக்தா, அதாவது முதல்ல கட் பண்ண வேண்டியது, நீங்க நெகட்டிவா பேசுறாங்க, யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை கட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களை கட் பண்ணிடுங்கன்னா அவங்கள நம்ம காதுல வாங்கிக்க வேண்டாம். அவங்களோட சொற்கள் நமக்கு வேண்டாம். இது ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி. அவங்களுக்கு வேற யாராச்சும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? சரி, அடுத்தது யார் பேசுறது? நிஷா, அமருஷ் கேக்குறீங்களா? எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சமிக்தாக்கா கேட்ட மாதிரிதான் நான் வந்து தமிழ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படல. அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் எழுதுனேன். அப்படி ஏதோ ஒரு ரீசன்னால தமிழ் எடுத்தாச்சு. இப்ப தமிழ் எடுத்ததுனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ தமிழ் போய் எடுத்திருக்க, எந்த மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துட்டு இந்த சப்ஜெக்ட போய் எடுத்திருக்க, இதுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஆனா தமிழ்ல மத்த எல்லா சப்ஜெக்டை விட தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். எனக்கு இப்ப என்ன டவுட்னா, இப்போ தமிழ் படிச்சா இந்த ப்ரொஃபசர் அந்த மாதிரி வேலைக்கு போகாம மத்த அது ரிலேட்டடா எந்த மாதிரி எல்லாம் ஜாப்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்னோட வந்து அப்படின்றதே கிடையாதுமா. ஒரு டிகிரி அப்படின்றதுதான் நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கான தேர்வுகள் நடத்துறாங்க. எனி கிராஜுவேட் தான் கேக்குறாங்க. அதுல தமிழ், பிசிக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும் அப்படி எல்லாம் கேக்குறது இல்ல. ஒண்ணு, ப்ரொஃபசர் தான் போகணும்ன்றது கிடையாது. நமக்கு எந்த பணியிலும் ஐஏஎஸ்ஆ கூட தமிழ் படிச்சவங்க ஆயிருக்காங்க. கலெக்டர் பாலகிருஷ்ணன் எல்லாருமே தமிழ் படிச்சவங்க. அவங்க வந்து தமிழை வந்து படிச்சு அவங்க வந்து தமிழ்ல வந்து அந்த தமிழையும் சப்ஜெக்டா எழுதி வித் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஐஏஎஸ் வரைக்கும் ஆகி அந்த மாதிரியும் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், பர்வீன் சுல்தானான்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க. நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க. கேட்டிருக்கீங்களா அவங்க ஸ்பீச்சஸ்? எஸ் மேம், யூடியூப்ல பாத்திருக்கீங்க. அவங்களோட ஒரு ஸ்பீச் கேட்டு பாருங்க. நான் வந்து ஒரு மாசம் சம்பாதித்து அரசாங்கத்தில் வாங்கும் பணத்தை விட நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தா எனக்கு அந்த பணம் கிடைக்குதுன்றாங்க. How you perform, how you take things. இது வந்து இன்னைக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜில இருந்து எல்லாத்துக்குமே தமிழ் வந்து ரொம்பவே வந்து பேசப்படுகிறது. இன்னைக்கு ஆர்வம், பொறியியல் படிச்சவங்க கூட தமிழை படிக்கணும்ன்ற ஆர்வத்தோட அதுக்கு அடுத்தது படிச்சுட்டு இருக்காங்க. அதனால எந்த சப்ஜெக்டும் கம்மியானது இல்ல. இந்த சப்ஜெக்ட் படிச்சா ப்ரொஃபஸரா மட்டும்தான் போகணும் அப்படின்றது இட்ஸ் ஒரு ராங் ஒரு இதுதான். அவர் சொன்ன மாதிரி திருப்புகழ்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாரு, இறையன்பு சார் இருந்தாங்க. நிறைய பேர் தமிழ் வந்து படிச்சு தமிழை வந்து எழுதியிருக்காங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்சாரு இறையன்பு சாரு. பட் நிறைய பேர் ஐஏஎஸ் வந்து தமிழையும் பாடமாக எடுத்து வந்து எழுதியிருக்காங்க. நமக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்முடைய மாநிலத்தில் நடக்கும் அனைத்து அரசு பணிகளுக்கும் ஒரு பட்டதாரின்னு மட்டும் இருந்தா போதும். அது எந்த சப்ஜெக்ட்னு தேவை கிடையாது. நீங்க வந்து அப்படி படிச்சு வந்து இந்த வேலையில வந்தவங்களும் இன்னைக்கு கலெக்டர் எல்லாம் இருக்காங்க. நல்லா வணக்கம்மா. அம்மா சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்க தமிழ், இப்ப நான் வந்து தமிழ் அதாவது நான் விஞ்ஞானம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தமிழ் படிச்சேன். இன்னைக்கு தமிழாலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தமிழால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை வந்து நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். தமிழ்ச்செம்மல் இந்த நம்ம மாவட்டத்துல முதல் தமிழ்ச்செம்மல் விருது எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது என் தமிழால் தான். எங்க காலேஜ்லயே உங்களை பத்தி சொல்லுவாங்க. நீங்க முன்னாடி துறை தலைவரா இருந்தீங்க. அப்ப வந்து நீங்க முதல்வரா இருந்தீங்க. அதனால அக்காவும் என்கிட்ட சொல்லுவாங்க ரீலம்மாள் மேம் பத்தி. ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நான் கல்லூரி முதல்வர், மகளிர் கல்லூரியில 7 கல்லூரி முதல்வர்களாக இருந்தவர்கள் தமிழ் படித்தவர்கள், என்னையும் சேர்த்து 7 பேர் வந்து தமிழ் படித்தவர்கள்.
அப்ப வந்து தமிழ் படித்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காதுன்னு அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு வங்கி பணியில நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கல்லூரியில வந்து தமிழ் படித்தவர்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் போலீஸ் அந்த காவல்துறையில நிறைய பெண்கள் தமிழ் படிச்சவங்க தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால இருக்கிறாங்க. நீங்க கவலையே பண்ணாதீங்க. எல்லாரையும் விட நீங்க வந்து நல்ல பெரிய வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு, வங்கி தேர்வு கூட தமிழ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கல்லூரியில படிச்சவங்க. ஏன்னா நம்ம கல்லூரியை ஏன் சொல்றேன்னா நீங்க அங்க படிக்கிறதுனால சொல்றேன். நன்றிமா, நன்றி. தேங்க்யூ மேம். எனக்கு தெரிஞ்சு எம்ஏ படிச்சவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருக்காங்க. எம்ஏ தமிழ் படிச்சவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதும். எம்ஏ தமிழ் வச்சுட்டு அமெரிக்கால 20 வருஷமா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் எம்ஏ தமிழ் தான், புரியுதுங்களா? தமிழ் வச்சுக்கிட்டு எங்கோட சாதிக்கலாம். தமிழ் படிச்சா ஒரு தெளிவு இருக்கும், எந்த சப்ஜெக்டுகளையும் உங்களுக்கு தெளிவு இருக்கும். நிறைய மற்ற துறைகள், வரலாற்றியல் இருக்கு, தொல்லியல் இருக்கு, கல்வெட்டியல் இருக்கு, அதாவது அரசு பணி மற்ற பணிகள் தவிரவும் இதுகள்லாம் இருக்கு. நீங்க அதனால ஏதாவது ஒண்ணுல சிறப்பா பாருங்க, எழுதுங்க. இப்ப எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ்புக்கு, யூடியூப், நிறைய விஷயம் இருக்கு. நீங்க எழுதுங்க. உங்க இதுகளை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே வரணுங்கிறது தான் முக்கியம். நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு கொட்டி கிடக்கு, நம்ம தேடணும். இன்னொன்னு, இப்ப பிரெஞ்சும் படிச்ச ஒரு சில பேரு பிரெஞ்சு தனியா படிச்சுட்டு தமிழோட அத ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லாம் போறாங்க. அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கேட்டு தேடி பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் ரொம்ப நல்லது. நீங்க தமிழ்ல ஆர்வம் இருக்கவங்களுக்கு கட்டாயம் படிங்க. ஆனா நீங்க சைட் பை சைட் உங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா, பிஃபோர் யூ கிராஜுவேட், உங்க கிராஜுவேஷனுக்கு முந்தி நீங்க கட்டாயமே கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு கோர்ஸ் எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க கட்டாயம் எடுத்துக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ல வந்து தமிழுக்கு இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கோ, அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்து டிஃபரெண்டா உள்ள நுழையறதுக்கோ, லேட்ரல் சைட்ல நீங்க உள்ள நுழையறதுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோ ஏதாவது ஒரு சைட், அந்த டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜிய எங்கேயாவது போய் இந்த ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல கொடுக்கலையா, வெளியில போய் படிங்க. அது தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து வைட் வெரைட்டி இருக்கும். நிறைய வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா உங்க தமிழை கொண்டு போக முடியும். நிறைய நம்ம பண்ண வேண்டியிருக்கு தமிழ்ல. சோ அதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் கட்டாயம் வேணும். அதை விடவே விடாதீங்க. அது ஒரு நல்ல ஸ்கோப்பா இருக்கும் உங்களுக்கு. பியூட்டிஃபுல் டிப். அருமையான தகவல். Thank you ma'am. ஒரு பாயிண்ட் சொல்றேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜென்ரலா என்ன அட்வைஸ் நான் பண்றதுன்னா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, தமிழோ பிசிக்ஸோ எதை எடுத்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு வந்து சில பேர் பாஸ் பண்ணணும், ஜஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு இருக்குது. ரெண்டாவது வந்து நல்லா புரிஞ்சு படிச்சு பாஸ் பண்ணணும். இந்த ஜஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அப்போ அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாங்க, இன்டர்வியூ போறாங்கன்னா அதில் அடிபட்டுருவாங்க. ஸோ ஃபுல்லா பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதே ஃபுல்லா நல்லா தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மார்க் வருதோ வழியே அது வேற விஷயம், பாஸ் பண்ணிடுறோம். ஆனா கம்ப்ளீட் நாலேஜ் இந்த சப்ஜெக்ட், தமிழா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் தரவு நாலேஜ் இருந்ததுன்னா gives you more confidence. நீங்க வளர வளர நிறைய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப வந்து யார் வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். யார் வேணாலும் ப்ரொஃபஸர் பேசினா ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ப்ரொஃபஸருக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஓகே யுவர் சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் வெரி குட்னா அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. சூப்பர்ஃபிஷியலா இருந்துட்டு ஜஸ்ட் மார்க் மட்டும் வாங்கினா போது, பாஸ் பண்ணா மட்டும் போதுன்னு பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளால ரொம்ப பேசவும் முடியாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் காலேஜ்ல படிக்கிற பாயிண்ட். ஐயா ஒரு சந்தேகம். ஐயா பவானி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க ஜஸ்ட் மார்க் வாங்கினா வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. பேசுங்க கேக்குது. அப்படி சொன்னீங்க. ஆனா வந்து டிகிரி இருந்தா போதும் அப்படிதானே சொல்றாங்க. டிகிரில மினிமம் மார்க்ஸ் இருக்கு. அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் தி காஸ்ட், அது மார்க் இருக்கு. அதாவது ஜெனரல் கேட்டகரினா 50%, எஸ்சினா சில பர்சன்டேஜ், ஓபிசினா சில பர்சன்டேஜ், அந்த மாதிரி இருக்கு.
ஸோ நீங்க அட்லீஸ்ட் அதுக்கும் அப்ப 50% மதிப்பெண் தான். ஆமா ஆமா மார்க் படிப்பு இஸ் பேசிக். எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணி மார்க் எடுக்கணும், மினிமம் மார்க் எடுக்கணும். நீங்க இப்ப சொன்ன மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் போறீங்களோ அல்லது யூஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் சிவில் போறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு மார்க், பேசிக் மார்க் இருக்குது. அதை தான் நான் சொல்ல வர்றது. இப்போ காலேஜ்ல படிக்கிறப்ப நம்ம 35% இப்போ எவ்வளோன்னு தெரியல, 40% வாங்கினா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை மட்டும் நம்ம எய்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால சொல்றது ஒண்ணு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு போகிறது, இன்னொன்னு நம்ம பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு நல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் படிச்சோம்னா தென் உங்களுடைய ஓன் ஃபீல்டு, நீங்க ப்ரொஃபஸரா போறதோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவா போறதோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, அப்போ உங்க நாலேஜ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா மற்றவங்க பேசுறப்போ சரி, ப்ரெசென்ட் பண்றப்போ சரி, அவங்க அப்ரிஷியேட் பண்றப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். அதுதான் சொல்ல வரணும் இல்லை. சப்போஸ் நீங்க எல்லாம் இன்வால்வ்டு ஃபேமிலி, நல்லா யாருமே வேலைக்கு போக தேவையில்லை அப்படின்னா கூட நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா நம்ம படிக்கிறப்பதான் அந்த நாலேஜ் நிறைய வரும். அந்த நாலேஜ் படிக்கிறப்ப நிறைய கத்துக்க ஆரம்பிச்சோம்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேலும் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது புக் எடுத்து நீங்க படிக்கலாம், நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், வாட் இஸ் நோன் இஸ் ஸ்மால் டு அவர் நாலேஜ், வாட் இஸ் அன்னோன் இஸ் வெரி பிக். தெரியாது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால அந்த கியூரியாசிட்டி இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இல்ல இங்க நிறைய பேர் சொல்றாங்க டிகிரி இருந்தா போதும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த சந்தேகம். நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுங்கம்மா. டிகிரி முடிச்ச பிறகு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க எழுதுங்க. ரிசல்ட் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 4 இருக்கு இல்லையா, அதெல்லாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஈஸியா இருக்கும். டிகிரி முடிங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. நம்ம ஏன் பேசிக் பத்தி எல்லாம் திங்க் பண்ண, நான் நல்ல மார்க் எடுத்து படிச்சு பாஸ் பண்ண போறேன்ற எண்ணம் மட்டும் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நான் வந்துருவீங்க. நீங்க அதை பத்தி எதுக்கு நான் டிகிரி மட்டும் முடிக்க போறேன் அந்த எண்ணம்.各个都是知道，你们一定要尝一下。打开视频门看，ஆனா சிக்கனம் யாரோட வாய்ஸோ ஓகே, நடுவுல யாரோ இப்ப புரிஞ்சுதுங்களா ஐயா? அப்புறம் இன்னொரு சந்தேகம், சொல்லுங்க. இப்ப 12th முடிச்சோடனே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, விவோ எக்ஸாம் அதெல்லாம் எழுதலாம் நம்ம. இப்ப அது மாதிரி நான் இப்ப ஒரு எக்ஸாம் எழுதி நான் தேர்ச்சி ஆயிட்டேன்னா இப்ப நான் காலேஜும் பண்ணிக்கிட்டு அந்த ஜாபுக்கும் போக முடியுமா? காலேஜ் கரஸ்ல தான் பாக்குற மாதிரி காலேஜ் நீங்க கரஸ்ல கண்டினியூ பண்ணிக்க முடியுமா? நீங்க டைரக்டா காலேஜுக்கு போற டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா உங்களால ஜாப்ல பண்ண முடியாது. விஓன்றது ஒரு ஃபீல்டு லெவல்ல ஒர்க் பண்ற ஜாப். அந்த ஜாப்ல இருந்துகிட்டு நமக்கு டெய்லி காலேஜுக்கு வர்றது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே கல்லூரியில் ஒருவேளை பார்ட் டைம் இருந்து ஈவினிங் காலேஜ் அது மாதிரி இருந்து அந்த காலேஜ்ல பர்மிட் பண்ணாங்கன்னா ஒருவேளை படிக்க முடியுமே ஒழிய வேலம்மாள் மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் கரஸ்ல நீங்க செகண்ட் இயர் முடிச்சிருந்தீங்கன்னா அதே யூனிவர்சிட்டியா இருந்தா தேர்ட் இயர் கூட நீங்க சேர்ந்து கரஸ்ல வேணா முடிக்கலாமே ஒழிய காலேஜுக்கு போய்கிட்டே வேலைக்கு போறது அப்படின்றது வேலையில அரசு வேலையில் முடியாது. ஆமா, அம்மா சொல்றது சரிதான், நிச்சயமா முடியாது. அது இப்போ மாலை நேர கல்லூரியில கூட ரெகுலர் கோர்ஸ்ல படிக்க முடியாது மேடம், கரஸ்ல தான் படிக்க முடியும். அதனால நீங்க சொன்ன அது சரியான ஆலோசனை தான். படிக்க முடியாது, வேலைக்கு போயாச்சுன்னா கரஸ்ல வேணா படிச்சுக்கலாம், கரஸ்ல படிச்சுக்கலாம். உங்களுக்கு 12th முடிச்சுட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை கிடைச்சிடுச்சுனாவே நீங்களே டிசைட் பண்ணிடுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வேலையை ஜாயின் பண்ணிட்டு நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க டிசிஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, வீட்லயும் சொல்லிடுவாங்க. அதனால இது தெளிவான நல்ல கேள்விதான், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எல்லாரும் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி. வேற எதனா கேள்வி இருக்கா பவானி? இன்னொரு கேள்வியா, நான் மேடை பேச்சு பேசுவேன். ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு என்ன கேள்வினா, நான் இந்த மாதிரி டியூஷன் எடுக்கிறேன் ஐயா, சின்ன பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கிற நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்க கிட்ட இருந்தும் சில விஷயங்களை கத்துக்கணும் இருக்கேன் ஐயா. ஸோ இப்போ நான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு விதம் இருக்கும்ல ஐயா, உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர்கள் கிட்ட இருந்து அதை நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம். அதனால உங்ககிட்ட இருந்து ஏதாவது குறிப்பு கிடைக்கும் ஐயா? அதுக்கு
வெரி குட். இப்போ உங்களோட கேள்வி என்ன? அதான் ஐயா, இப்ப என் கேள்வி என்னன்னா, பசங்களுக்கு நடத்துறதுன்னு ஒரு விதம் இருக்குல்ல ஐயா. சின்ன பசங்களுக்கு இப்ப வந்து நான் 1வதுல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் நடத்துறேன் ஐயா. அதனால இப்போ அவங்களுக்கு நடத்துறதுல ஒரு விதம் இருக்குல்ல, அதுக்கு டெக்னிக் அது கொஞ்சம் எனக்கு அதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்க முடியுமா? எந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்ட்டு. நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க இப்ப? நான் வந்து பிகாம் ஜெனரல் படிக்கிறேன். பிகாம் ஜெனரல் படிக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்க அப்படி டியூஷன் எடுக்கிறீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கிறேன்னா, நான் வந்து இப்ப 9th வந்து ஒரு 3 பேருக்கு எடுக்கிறேன்மா. +2ல வந்து 12வது வகுப்புல வந்து நான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சதுனால, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து பிசினஸ் மேக்ஸ் படிச்சதுனால எனக்கு கொஞ்சம் அதுல நாலேஜ் இருக்கு. சோ அது மூலியமா அவங்களுக்கு நடத்துறேன். ஒரு 3 பேரு 12வதுல வராங்கம்மா. அது இல்லாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதான் காமர்ஸ்லயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு. அதுல இருந்து ஒரு 2 பேர். இந்த மாதிரி +2ல ஒரு 5 பேரு, +1ல ஒரு 2 பேர் வராங்க. அது இல்லாம 10த்ல ஒரு 5 பேருமா. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பதான் ரீசெண்டா முடிச்சிருக்கிறதுனால ஏறத்தாழ சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோட சப்ஜெக்டும் தெரிஞ்சிருக்கும். இது உங்க டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நடத்துனாங்களோ நீங்க அது மாதிரியே பண்ணி டெஸ்ட் எல்லாம் கொடுக்கலாம். நீங்க 1வதுல இருந்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள ரொம்ப சின்ன பிள்ளைகளையும் நீங்க நடத்துறீங்கன்னா அதுக்கு மாண்டிசோரி ட்ரைனிங் இது மாதிரி எல்லாம் டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் கரஸ்ட்ல நிறைய இருக்கு. அப்ராட் கோர்சஸ், லோக்கல் கோர்சஸ் அதுன்னு நினைச்சேன். பட் 9th to 12th போது நீங்க ரீசென்ட்லி பாஸ்ட் அவுட்ன்றதுனால உங்களுக்கு இதுக்கு தனியா ஸ்பெஷல் கோச்சிங்ன்றது பெருசா தேவை இருக்காது. அந்த சிலபஸ் அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்குள்ள முடிக்கிற மாதிரி உங்க டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சாங்களோ அந்த இதை நீங்க பாத்துக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் எதுவும் அப்டேட் ஆயிருந்தது, சிலபஸ் ரிவைஸ் ஆயிருந்ததுன்னா அதை நீங்களும் படிச்சுக்கிட்டு அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நானும் டீச்சரா இருக்கேன், பிரின்சிபலா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்சரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். வேலம்மாள் மேம் யூ மே ஆட். இல்ல வசந்தி மேடம் மே ஆட். நல்லா சொல்றீங்க, சொல்லுங்க மேடம். யார் சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு நல்ல கருத்து அழகா சொல்றீங்க. ஆமா, இது வந்து இப்ப வந்து நான் வந்து 9வதுல இருந்து எடுக்கிறேன்மா. இன்னும் ஒரு 4 பசங்க வராங்க. அதுல வந்து ஒரு பையன் வந்து 1வது படிக்கிறான், ஒரு சின்ன பையன். 2 பேர் படிக்கிறாங்க. 1வது படிக்கிற 2 சின்ன பசங்க இருக்காங்க. அது இல்லாம 6வதுல இருந்து ஒரு பையன் இருக்கான். 7வதுல 2 பெண்கள் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்கம்மா. அவங்களுக்கு இப்ப வந்து இவங்க பெரிய பசங்க 9th இருந்து கூட எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி படிக்க வச்சிடலாம் அந்த ஒரு ஐடியா இருக்கு. இப்ப சின்ன பசங்க இந்த மாதிரி பசங்களுக்கு தான் எந்த மாதிரி நடத்தணும்னு ஒரு புரிதல் இல்லாம இருக்கம்மா. அதுதான் கொஞ்சம் கடினமா இருக்குது. எனக்கு எப்படி நடத்தணும்? புரிதல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, கூடவே இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க கூட தான் இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த குழந்தைகள்ட்ட அதிகமா இருக்கணும். அந்த குழந்தைங்க அததான் விரும்புவாங்க. மற்ற குழந்தைங்க கூட நீங்க இந்த பாடத்தை படி, இப்ப பரீட்சை எழுதுன்னு சொன்னா படிச்சுட்டு எழுதி காட்டிடுவாங்க உங்கள்ட்ட. இந்த குழந்தைங்க அது செய்யாது, அவங்க விளையாட்டா இருப்பாங்க. நீங்க அதனால அவங்க கூட உட்கார்ந்து மெதுவா அவங்களுக்கு ஒவ்வொன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய புரியக்கூடிய திறன் ஒண்ணு இருக்கும். அந்த திறனுக்கு ஏற்ப அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து மெதுவா அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அழகா கொண்டு வந்துடலாம். மெயின் வந்து மத்த குழந்தைகளை விட இந்த குழந்தைகளுக்கு நீங்க அதிக நேரம் செலவழிக்கணும். அவ்வளவுதான். அம்மா சொன்ன மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் அதுக்கு இருக்கு. அதுக்கு அந்த ட்ரைனிங்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். சரிங்களா? ஆனா முக்கியமானது எந்த ட்ரைனிங் நீங்க போனாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இருக்கணும் நீங்க. அவ்வளவுதான். அது ஒரு பேரண்டல் ஒரு அஃபெக்ஷன் அந்த குழந்தைகள்கிட்ட நீங்க காட்டுனீங்கன்னா தான் அவங்க உங்களோட இணைஞ்சு நீங்க சொல்றதெல்லாம் அப்படி கேட்பாங்க. அந்த 9th ஸ்டாண்டர்ட் கேட்கறத விடவும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க உங்கள்ட்ட நல்லா கேட்பாங்க. காரணம் அவங்க உங்களோட அட்டாச் ஆகுற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு ஒரு பென் கொடுக்கலாம், ஒரு பென்சில் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு சின்ன பென்சில் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பென்சிலை கொடுத்துட்டீங்கன்னா they will be happy. அப்ப அந்த மகிழ்ச்சியிலேயே அவங்க சார் நம்ம நல்லா சொன்னா சார் நமக்கு நிறைய தருவாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஒரு பிரைஸ் கொடுப்பாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு சின்ன ஸ்டார் போட்டு விடலாம். அவங்க கையிலேயே நீங்க சின்ன ஸ்டார் மாதிரி போட்டு விடுங்க. இன்னைக்கு நீ இது சொல்லிட்ட, உனக்கு ஒரு ஸ்டார், உனக்கு 2. இது மாதிரி எல்லாம் இந்த குழந்தைங்க நீங்க 9th ஸ்டாண்டர்ட் இதை பண்ண முடியாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க பண்ணலாம். அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நன்றி. ரேணு ஆன்சர் பண்றாங்க. செல்வராஜ் உங்களோட கேள்விக்கு ரேணு மீரா அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் கோச் அவங்க ஆன்சர் பண்றாங்க. வாங்க ரேணு. வணக்கம்ப்பா செல்வராஜ். வணக்கம்மா. நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிற முறையில வந்துட்டு இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த முதல் வகுப்பு படிக்கிற குழந்தைகள், அதாவது வந்து ஒரு 3 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை கையாள்றதுங்கிறது வந்து ரொம்ப
அதுக்கு வந்து ரொம்ப அனுபவம் தேவை, அப்படியெல்லாம் இருக்கும். நீங்க கையாள்றதே வந்துட்டு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், அதை கையாள்ற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சா போதும். அது யாரா இருந்தாலும் ரொம்ப சுலபமா கையாண்டுடலாம். ஆனா அதற்கு நிறைய ஹோம்ஒர்க் நீங்க பண்ணணும். இன்னைக்கு நீங்க அந்த பயிற்சிகளை வந்துட்டு நான் ஒரு 3 ட்ரிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்க இன்னைக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல நீங்க ஒரு சிறந்த ஆசிரியரா வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒன்று வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விஷுவல் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க எதை ஒண்ண பார்த்தாலும் உடனேயே அதை மனசுல பதிய வச்சுக்க கூடிய திறமை அந்த குழந்தைகள் அந்த வயதுக்கு உண்டு. அதனால நீங்க அவங்களுக்கு என்ன சிலபஸ்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பாடங்களை அவங்க கவர் பண்ண போறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களுக்கு வார்த்தைகள், சில குழந்தைகளுக்கு சில குறைபாடுகள் கூட இருக்கலாம். எழுத்துக்கூட்டி படிக்கிறது ஒரு சில குழந்தைகள் ஆரம்பத்திலேயே படிச்சிருவாங்க. சில குழந்தைகள் கொஞ்சம் காலம் தாமதத்தோட தான் படிப்பாங்க. எல்லா குழந்தைகளையும் ஒழுங்கா ஒரே நேரத்துல ஒன்றிணைஞ்சு நீங்க கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து அந்த ஆப்பிள் அப்படிங்கறத முதல்ல அவங்களுக்கு படமா காட்டி அந்த படத்துல இருந்து அது முதல்ல வண்ணமா மாத்தி காட்டணும். அப்போ சிகப்பு வண்ணத்தை காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அங்க இருந்து திரும்ப ஆப்பிளுக்கு போகணும். ஆப்பிள்னு காட்டும் போது அவங்களுக்கு அந்த எழுத்துல இருக்கிற அந்த ஏவை வந்து காட்டணும். சோ எல்லாத்தையுமே இப்படி திருப்பி முதல் வந்து ஏல இருந்து ஆப்பிள் போகாம ஆப்பிள்ல இருந்து சிகப்பு வண்ணம் போய் சிகப்பு வண்ணத்துல இருந்து ஏக்கு கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் அந்த ஏ வேற எங்கெல்லாம் வருது அப்படிங்கறத அவங்களை கண்டுபிடிக்க வைக்கிறது. இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய கையிலேயே வந்துட்டு எடுத்த உடனே பென்சில் கொடுக்க கூடாது. வண்ணங்கள் மட்டுமே கொடுத்து அந்த குழந்தைகளை அந்த உருவத்தை வரைய சொல்றது. இது 2வது முறை. 3வது நிஜமாவே அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கிளேலியோ அல்லது களிமண்ணிலையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை வந்து கையில உருட்டி கிருட்டி செய்ய சொல்றது. இது வந்து பாடத்துக்கு சம்பந்தமே இல்லையே, 1ஆம் கிளாஸ் போயாச்சு, எக்ஸாம் வருதுன்னு உங்களுக்கு 1000 பிரஷர் இருந்தாலும் இந்த முறையை கையாண்டு குழந்தைகளை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் மனசுல ஆழமா நிரந்தரமா பதிஞ்சு விடும். அத யார் நினைச்சாலுமே வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு பதிஞ்சு. இந்த இடத்துல நீங்க வந்து அவங்களுக்கு உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஆரம்ப எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து எண்கள், பெருக்கல், கூட்டல்னு இந்த பேசிக்க போட்டுட்டீங்கன்னா அதற்கு மேல எல்லாருக்குமே இந்த மெத்தடு தான். இதுதான் மாண்டிசரி மெத்தடுன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான். இத ஆழமா போட்டுட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய பாடம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சுலபமா போயிடும். ஒரே ஒரு விஷயம், இதுக்கு உங்களுடைய கொஞ்சம் முன்னாடி நீங்க ப்ரிப்பரேஷன் அதிகமா டைம் எடுத்துக்க வேண்டி இருக்கும். இதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான குழந்தைகள் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க 10வது 12வது காலேஜ் போனாலும் இந்த செல்வராஜ் அண்ணாவை மறக்கவே மாட்டாங்க. நன்றி அம்மா. புரிஞ்சுதா? புரிந்தது ஐயா. எனக்கு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தெளிவோட இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு குழப்பத்தோடயே இருந்தேன். இப்போ உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஆலோசனை எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கிடைச்சதுல கொஞ்சம் இப்போ தெளிவா இருக்கு ஐயா. குழந்தைங்களோட பழக்கம் போது நாம குழந்தை ஆயிடும். ஆமா, அது தெரியுது ஐயா. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டி வரும்போது என்னால உணர முடியுது அவங்க எப்படி இருக்காங்க. நம்ம வந்து சின்னதுல இப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கும் தோணுது. அதனால அவங்க கிட்ட நிறைய இதுவும் கத்துக்கிறோம். நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்க சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்படும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் அதுல இருந்து நம்ம பாக்குறோம். அது எனக்கு புரியுது ஐயா. உண்மையிலேயே இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். ஸ்டூடெண்டா இருந்துட்டு எல்லாரும் வந்து என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா, அப்படிலாம் இல்லாம நான் 1ஆம் கிளாஸ்க்கு கத்து கொடுக்குறேன், 9th ஸ்டாண்டர்ட் கத்து கொடுக்குறேன். இந்த ஒரு இதோட இந்த குழந்தை வந்து இதை பண்றதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் நம்ம கொடுக்கணும். நன்றி. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. அதாவது சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே சந்தோஷமா இருந்தது. அதாவது உங்களோட முயற்சி, அது இது வந்து எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தான் இந்த இது வரும், ஒரு சிலரான முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சிக்கும் நான் இன்னும் ஃபர்தரா எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்குது பாருங்க, அது மிகப்பெரியது. உங்களுக்கு ஃபர்தரா குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரேணுமீரா மேடமும் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், நீங்க டைரக்டா கூட பேசலாம். நன்றி. ஓகேவா? பேசலாம், மற்றவர்கள் பேசலாம். குரூப்ல இருக்கீங்களா? இருக்கு ஐயா. ஸ்டூடெண்ட் குரூப்ல இருந்தீங்கன்னா உங்க கேள்விகள் போடுங்க, நாங்க தனியா பதில் கொடுக்குறோம், அதுலயும் பதில். நன்றி. மகிழ்ச்சி. அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வாங்க பவானி, சொல்லுங்க. மேம், இல்ல இப்போ பிரதர் சொன்னாங்க நான் இந்த மாதிரி டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ மேம் வந்து அதுல ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து
பேசுங்க பேசுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குது. இப்போ வந்து நான் என் தங்கச்சி வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆனா நான் அவளுக்கே வந்து எல்லாம் வரைஞ்சு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இப்போ நான் தான் பக்கத்து வீட்டு அக்காட்ட டியூஷன் போனேன். இப்போ எப்படி நான் அவங்க முன்னாடியே நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு வருது. அது எப்படி அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாம நான் தைரியமா எப்படி எடுக்கிறது? தப்பே கிடையாது, நீங்க வளர்ந்துட்டீங்க தான். காம்ப்ளான் பேபி மாதிரி நீங்க வளர்ந்துட்டீங்க தான். வளர்ந்துட்டீங்க தான். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, புரியுதா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் நீங்க பண்ணுங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. என்ன, கோ வித் யுவர் பேஷன், அவ்வளவுதான். Thank you sir. சொல்லி கொடுங்க. அப்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நீங்க சொல்றதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால சொல்லி தரீங்க. சோ அதனால அதை கண்டினியூ பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார், thank you. நன்றி நன்றி நன்றி. செல்வராஜ், முடிஞ்சதா உங்க கல்வி? முடிந்தது ஐயா. சரி, உமா மகேஸ்வரி எதனா பேசுறீங்களா? உமா மகேஸ்வரி, வேற யாராச்சும்? சார் வாங்க. சார் இந்த அன்டாகிங் கொஞ்சம் பண்ணுங்க. யாரு? இல்ல நான் ரவி பேசுறேன். இந்த அன்டாகிங் பண்ணுங்க, எல்லாருமே ஸ்கிரீன்ல இருக்காங்க டாக்ல. நான் எடுத்துறேன். வாங்க உமா மகேஸ்வரி. சார் சொல்லுங்க. பேசுங்க. என்ன கேக்குறது தெரியல சார். நான் நேத்து சொன்னதுதான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுலயே நான் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன் சார். சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு எதுவும் இது இல்ல, உங்களுக்கு கேள்வி இல்ல எதுவும் இல்லையா? இல்ல சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? வேற யார் இருக்கீங்க? சந்தனா. நிறைய பேர். சந்தனா கேளுங்க. சந்தனா வாங்க. அவங்க நான் எப்ப பேசலாம்னு கேட்க போறாங்க. சார் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சந்தனா. சார் இப்ப கேக்குதாங்களா? நல்லாவே கேக்குது. எனக்கு 5 கேள்வி இருக்குங்க சார். 5 கேள்வியா? மகிழ்ச்சி, சொல்லுங்க சார். இது வந்து நான் வந்து பார்த்த கேட்ட டெய்லியும் நான் ஸ்கூல்ல அனுபவப்படுறதுல, என்னோட என்விரான்மெண்ட்ல நான் அனுபவப்படுறத பத்தி கேக்குறேங்க சார். கேளுங்க. என்னன்னா இப்ப எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு சில டைம் புதுசா டீச்சர்ஸ் வரும்போது அவங்க வந்து வரும்போதே வந்து ஒரு ப்ரிஜுடைஸ் மைண்ட், இப்ப எங்க கிளாஸ்க்கு வராங்கன்னா இவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இவங்க அவ்வளோக்கா படிக்க மாட்டாங்க போல, இவங்க மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்மளை பத்தி தெரியாத போதே வந்து அவங்க ஒரு ப்ரிஜுடைஸ் மைண்ட வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இதுக்கு விடை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதாவதுமா, இப்போ வந்து எப்படி அவங்க ஒரு கண்ணோட்டத்தோடயே வராங்க அப்படின்ற முடிவை நீங்க எடுக்கிறீங்களோ, அதே மாதிரிதான் நீங்க அவங்கள பற்றின ஒரு கண்ணோட்டத்தை வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ அவங்க இப்படி நம்மள ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அது வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த புத்திசாலித்தனத்துல நீங்க அதை கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்போ நீங்க அத வந்து மேலோங்கி பார்க்காம அவங்களுடைய சப்ஜெக்ட மட்டுமே, இதனால இந்த கேள்வி நீங்க இங்க கேக்குறீங்க, சந்தோஷம். இது வந்து நீங்க பொதுவா கேக்குறீங்களா, நீங்க இதனால பாதிக்கப்படுறதுனால இந்த கேள்விய கேக்குறீங்களா, இல்ல உங்களை சார்ந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்காக இந்த கேள்விய கேக்குறீங்களா? முதல்ல எனக்கு அதற்கான பதில் வேண்டும். நான் பொதுவா தான் கேள்வி கேக்குறேன், பட் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் மேம். பொதுவா கேள்வி கேட்கறதுங்கிறது உண்மையா சொல்ல போனா இந்த இடத்துல 2ஆம் பட்சம். நீங்க பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறீங்க. இதுல 2 ரகத்துல எந்த ரகத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அதாவது இந்த பெண்ணு ரொம்ப படிப்பா அப்படின்னு போக்கஸ் அதிகமா இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டீங்களா, இல்ல சில பிரிவுகள்னால பாதிக்கப்பட்டீங்களா? மேம் வெரி ஃபர்ஸ்ட் அவங்க வந்த உடனேவே வந்து இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பட் நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து இவங்க தான் நல்லவங்க,
அவங்க வந்து பிரிஜுடைஸ் எல்லாமே எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கலாமேங்கிறது தான் மேம். ஒரு அதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அவங்க எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டீச்சர் புதுசா வரும் பொழுது அந்த வகுப்பை பற்றின ஒரு கண்ணோட்டம் முன்னோட்டம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அந்த ஒரு இடத்துனாலதான் அந்த டீச்சர் வந்து அந்த இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. சரிங்களா? இப்போ நீங்க வந்து அந்த டீச்சரை புதுசா பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே வந்து அந்த இடத்துல வேற ஒரு ஆசிரியர் இருந்துதான் இருந்திருப்பாங்க. அப்போ உங்களோட கண்ணோட்டம் அந்த டீச்சர் வந்து அந்த முன்ன இருந்த ஆசிரியரோட கண்ணோட்டத்திலயும் இவங்களும் பாக்குறாங்களே அப்படிங்கிறது உங்க மனசுல ரொம்ப ஆழமா நீங்க ஏற்கனவே போட்டு பதிச்சிடுறதுனால இது இரண்டுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகி தெரியுது. உங்களுடைய திறமைய வந்து நீங்க ஹைலைட் பண்ணி கொடுக்கணும்னா அதற்கு சில அவகாசம் அந்த புது டீச்சருக்கு நீங்க கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் சொல்றது சரி அல்ல, இங்க நடப்பதே உண்மை அப்படின்னு அவங்களுக்கு புரியணும்னா அதற்கு நீங்க அவகாசம் கொடுக்கணும். அவங்க எப்படி ஒருத்தங்களோ முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு உங்களை வந்து பாக்குறாங்களோ அதே பார்வை நீங்க அவங்கள பார்க்கும் போதுதான் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஆன சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுது. ஓரளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிற நிலைய அவகாசம் நீங்க எடுத்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யும். ஆக்சுவலா முன்னாடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சருங்கிட்ட அவங்க கேட்பாங்க இந்த கிளாஸ் எப்படி அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு இன்னொரு டீச்சருக்கு இருக்கிற ஒரு அந்த மனநிலை ஒப்பீனியன்ல தான் அதை வந்து அவங்க கன்வே பண்ணாங்க. இந்த பசங்க இப்படி படிப்பாங்க, இந்த பசங்க இப்படி படிக்க மாட்டாங்க, இந்த பசங்க ரொம்ப வாயாடுவாங்க அப்படின்ற ஒரு அவங்க வச்சிருக்கிற இதுதான் வச்சிருக்காங்க. இதே சூழ்நிலை என்ன ஆகுன்னா ஒரு டைம் போக போக இப்ப மேடம் சொன்ன மாதிரி நேரம் போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக இவங்க பாக்குற பார்வை மாறும். அப்போ உங்களுக்கும் அந்த டீச்சருக்கும் வர அந்த தொடர்பு இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். அப்ப என்ன ஆகுன்னா இப்படி பார்த்தோமே நம்ம அப்படின்றது மாறின பிறகு புரிதல் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மாறி வேற 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 நிலைமைக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். அந்த சூழ்நிலைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். எதையுமே ஒரு நாள்ல நம்ம மாத்திட முடியாது. வர்றவங்க எதுக்காக புது டீச்சர் எல்லாருமே முதல்ல இப்படி டிசைட் பண்றாங்கன்னா அவங்களா டிசைட் பண்றது கிடையாது. வந்தவொடனே எந்த டீச்சரா இருந்தாலும் எந்த காலேஜா இருந்தாலும் முன்னாடி கூட ஒர்க் பண்றவங்களோ வந்து சப்ஜெக்ட் டீச்சரையோ கிளாஸ் டீச்சரையோ இவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்றத ஒரு வார்த்தை கேட்கதான் செய்வாங்க. அது கேட்டு அவங்க வந்து உள்வாங்கினதுதான் ஒரு 2-3 நாளைக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகிடும். புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள சேஞ்ச் பண்ணிடும். ஆல்வேஸ் இட் இஸ் தி சேஞ்ச். நமக்கு எப்பவும் பெர்மனண்டா இருக்கிறது நம்மளோட சேஞ்ச் தான். பிரீஃபிங் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஒரு கிளாஸ்க்கு வராங்கன்னா அதுக்கு முன்னால இருந்தவங்க கிட்டயோ மேனேஜ்மெண்ட்லயோ யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க, யார் அதுல வந்து ரொம்ப நோட்டோரியஸ் ஸ்டூடெண்ட், பேக்ரவுண்ட் எப்படி, அந்த கிளாஸோடது இப்படி வந்து அவங்க வந்து ஒரு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ரீ கன்சம்ஷனோட கூட ஒரு ஃபியூ டேஸ் ஹேண்டில் பண்ணலாம். பட் அது வந்து கண்டினியூ ஆகாது, நிலைக்காது. கட்டாயம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் அவங்கள புரட்டி போடும். அவங்க வந்து திருப்பி நிச்சயமா வந்து இது இப்படி கிடையாது, இப்ப பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா வந்து மாத்திக்கிருவாங்க. அந்த இதுல போக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப நானே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வாங்கல. எங்க டீச்சர் வரும்போது நான் வந்து ஒரு பதில சொன்னது தப்பான பதில் மாதிரி மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் சொன்ன பதில்ல அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க வந்து எனக்கு வந்து கொடுத்த போக்கஸ் என்ன வந்து ஐயோ மிஸ் நம்மள ரொம்ப பிடிக்குது, நம்மளுக்கு நம்ம நல்லா படிச்சு நம்ம அந்த மிஸ்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படி நான் போக்கஸ்டா அந்த சப்ஜெக்ட்ல வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி திஸ் இஸ் மோர் ஆஃப் அவங்க ரேணுமீரா சொன்ன மாதிரி அது வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம இப்படி எடுத்துக்கணும். சார் சொன்ன மாதிரி அது அப்படித்தான் முதல்ல வரும் பொழுது அவங்க ஹேண்டில் பண்றது உங்களுக்கே தெரியும். நல்ல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப போக்கஸ்டா கொடுக்கணும். ஸோ அதை அவங்க பிரீஃபிங் வாங்கிட்டு வரும்போது அந்த ஒரு நிலைமையில் இருப்பாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்த்துட்ட பிறகு டெஃபினட்டா அவங்க வந்து சேஞ்ச் ஆயிருவாங்க. தே வில் ஹேண்டில் இட் அக்கார்டிங்லி. அவங்களுக்கு எப்படி கரெக்டா வருதோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சைக்காலஜிய வந்து பிஎட்ல எம்எட்ல எல்லாம் டீச்சர்ஸும் படிச்சுட்டு தான் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு வராங்க. இன்னொன்னு இப்ப ஒரு சில இப்ப வந்து வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நியூஸ்லயே பாக்குறோம். அவங்க வந்து தனக்குதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாவே இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. சோ அது
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரேஷ் டிரைவிங் எல்லாம் பண்றாங்க. நான் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க அங்கிள். நான் என்னோட ஸ்கூலுக்கு போக கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப வந்து திடீர்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி போய் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காருங்க அங்கிள். எனக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு 100 கேப்ல தான் அங்கிள் அவர் என்னை இடிச்சுட்டே போயிருப்பாரு. ரொம்ப சிவியரா காயங்கள்லாம் இருக்கும். எனக்கு உண்மையாலே கொஞ்சம் காயமாச்சு கையிலாம். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க அங்கிள். அப்பத்துல இருந்து தான் நான் இதை பத்தி யோசிக்கவே ஆரம்பிச்சேன். அதை கேர் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் பொதுவா சொல்றேன், நிறைய பேர் வந்து அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸும் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது மாதிரி பைக் வாங்கி கொடுக்கறது, பைக் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்ல. பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் கத்து கொடுக்கணும்ல அங்கிள். சோ அது மாதிரி அவங்க பண்ண மாட்டேறாங்க. அவங்களுக்கு அதை எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்களே அங்கிள். அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நாம புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அவங்கள அதாவது நீங்க ஒரு விஷயம், அந்த பையன் வந்து போனதுனால ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சீங்க, அப்ப ரோட்ல வந்து நம்ம வெளியில போனோம்னு கேர்ஃபுல்லா போடணும். புரியுதா? அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அட்டென்ஷனோட இருக்கணும்ன்றது அவங்கள நம்ம மாத்த முடியாது, நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? வந்து நீங்க ரோட்ல போகும்போது வண்டி எந்த சைடுல இருந்து வருதோ அதை ஃபேஸ் பண்ணி ஆப்போசிட்டா போங்க. அந்த சைடுல நீங்க நடங்க. உங்க பேக்ல வண்டி வர மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நடக்கிறப்ப வசதியா இருக்கும். புரியுதா? ஈஸியா இருக்கும். அதனால ஒண்ணும் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு சில டைம் அடுத்த அங்கிள், ஒரு சில டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட் மாதிரி வருவாங்க. ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு வேணுங்கிறத நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு அப்படியே போயிருவாங்க அங்கிள். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்கிள். அத வந்து அவங்க என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான வேல்யூவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அங்கிள். அவங்க வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுறாங்க. பட் நம்ம அதுல எவ்வளவு இன்வால்வ் ஆகுறோம், நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹர்ட் ஆகுறோம் அதுல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பட் அது மாதிரி அவங்க பழகும்போது ஹர்ட் ஆனா அவங்க வந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு பண்றாங்களே அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரிதான் ஷேரிங்கும். நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து என்ன வேணாலும் புடுங்கி வேற தின்னுக்குவாங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம ஒண்ணு போய் கேட்டோம்னா முடியாதுன்னு அப்படியே சொல்லிடுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அங்கிள். அதெல்லாம் எப்படி அங்கிள் நம்ம சமாளிக்கிறது? சார் சொல்லுவாரு. வாங்க சார். சார் ஏதோ சொல்லுவாரு. இல்ல இது இந்த கொஸ்டின் வந்து நடக்கிறது தான். இது வந்து ஸ்கூல்ல மட்டும் நடக்கல, நிறைய இடத்துல நடக்கிறது, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் அந்த குழந்தை கரெக்டா சொல்லுது, அப்சர்வ் பண்ணி சொல்லுது. இதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறதுன்னு உண்மையாவே தெரியல. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ரொம்பவும் ஷேர் பண்ண தேவையில்லை. அது ப்ரொடெக்டிவா இருந்துக்க வேண்டியதுதான் எல்லா ரெஸ்பெக்டிவ்லயுமே. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. வசந்தி மேடம் இதுக்கு பதில் சொல்லலாம். வசந்தி மேடம் சொல்லிட்டு அப்புறம் வசந்தி மேடம் வாங்க. அது இந்த குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதோட முடியாது. இது வந்து காலேஜ் முடிச்சு நம்ம ஒரு இதுல ஸ்டாண்ட் எடுக்கிற மட்டும் நம்ம அது மட்டும் இந்த தொல்லைகள் இருக்கத்தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உனக்கு சொல்றேன்மா. அதாவது இந்த ஊர்ல தான் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இங்க வந்து நிறைய காலேஜ்ல திருடு போறது கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ். நம்ம வச்சுட்டு போக முடியாது, அடுத்த நிமிஷம் எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க ஃபேக்கல்ட்டிக்கு அதெல்லாம் இல்லை, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளம் அதான். நம்ம எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி ஹையர் லெவல்ல ரிசர்ச் பண்றாங்க, அவங்களோட தாட்ஸ் எடுத்துட்டு யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க. அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க, அவங்களோட இதுல ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அதை எடுத்துட்டு எங்கேயோ போய் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதா. நீ ஒன்னும் சேஃப்கார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது நீ வளரும் போது எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்க வேண்டிய கட்டம் வந்துட்டோம். நம்ம வந்து ரொம்பவே லிபரலா இருக்கிறாம நமக்கு சில இதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுமா 1-2 நாள் ஷேர் பண்ணிக்கோ, மற்ற நாள் ஷேர் பண்ண வேண்டாம். அப்படி ஷேர் பண்ணாட்டியும் நீ அதை பெருசா நான் இன்னைக்கு ஷேர் பண்ணலன்னு அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். இன்னைக்கு இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு சாப்பாடு இல்லைன்னா அது கஷ்டம் இல்லை. ஸோ 1 நாள் 2 நாள் ஷேர் பண்ண முடியும். பட் உன்னோட செல்ஃபிஷ் எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த உலகத்துல அப்படித்தான் நம்ம இருக்க வேண்டி இருக்கு. நம்ம வந்து அப்படி சொன்னா கூட நீ பண்ண வேண்டியதுல பண்ணணும், மத்தவங்கள புரிஞ்சுக்கணும்,
இவங்க எப்படியா அவங்க அப்படியான்னு தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து நம்ம நடந்துக்கவும் டிப்ளமேட்டிக்காவும் இருக்க தெரியும், கொஞ்சம் விட்டு கொடுக்கவும் தெரியணும். அந்த அந்த லேர்னிங் வந்து இப்போ ரொம்ப சின்ன பொண்ணு நீ இப்ப வராது. ஆனா போக 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 அது வந்துரும், வர ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம மத்தவங்ககிட்ட டீல் பண்ணணும், எவ்வளவு தூரம் சொல்லணும், எவ்வளவு தூரம் சொல்ல வேண்டாம். நம்ம வந்து ரொம்ப ஜெனுவினா நம்ம வந்து எல்லாத்தையும் சொன்னோம்னா அது நமக்கே அகேன்ஸ்டா போயிடும். ஸோ அது மாதிரி நம்ம எப்போ ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணணும், எப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணுமோ பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இப்போ உனக்கு ஹர்ட் ஆறாப்ல இருக்கு, இதெல்லாம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து நீ என்ன லேர்ன் பண்ற, நான் பின்னால ஜாகிரதையா இருக்கணும், அதை வந்து இப்பவே நீ லேர்ன் பண்ணிட்டு இருக்க. இப்படிதான் நாங்க எல்லாருமே லேர்ன் பண்ணோம். நாங்க எல்லாருமே இப்படிதான் எல்லாத்தையும் வந்து முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொடுத்தது எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, நமக்கு வேணுங்கும் போது ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இட் இஸ் பெயின்ஃபுல், பட் இட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால இதை வந்து கவலைப்படாம உனக்கு வந்து உன்னோட பர்சனாலிட்டி இதுல தான் டெவலப் ஆகுது. நீ எந்த மாதிரி பர்சனாலிட்டி, நீ சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா ரெண்டுமே வேணும். நீ விட்டும் கொடுக்கணும், நல்லதையும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் ஷேரும் பண்ணணும். ஆனா உனக்குன்னு சில இதை நீ உன்னோட குவாலிட்டிஸை நீ அப்படியே இன்டாக்டா வச்சுக்கணும். இதுதான் நான் கொடுக்குற உனக்கு அட்வைஸ். சொசைட்டி வந்து ஹெட்ரோஜெனியஸா இருக்கு. பாப்புலேஷன் எல்லாரும் யூனிஃபார்மா கிடையாது. எப்படி முகங்கள் வேறுபட்டிருக்கோ, உடல் வேறுபட்டிருக்கோ, அப்படி புத்தியும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். இந்த சொசைட்டில தான் நம்ம போய் வாழ போறோம். அவங்க மேடம் சொன்ன மாதிரி என்ன நமக்காக செய்யணுமோ அதை நமக்கு செஞ்சுக்கணும், என்ன மத்தவங்களுக்காக செய்யணுமோ அதையும் நம்ம செஞ்சுக்கணும். மத்தவங்களுக்காக செய்யும் போது நமக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி நமக்கும் சிலதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ்க்காக சிலது நம்ம பண்ணுவோம். பட் சொசைட்டி அப்படிங்கிறது எல்லாரும் 100% நல்லவங்க, எல்லாம் 0% நல்லவங்க அப்படி கிடையாது. மேபி அந்த வெரைட்டி ஆஃப் பீப்புள் தான் நம்ம சொசைட்டில இருக்காங்க. நமக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கும் போதே அந்த மினி சொசைட்டில தான் நம்ம இருக்கிறோம். அவங்க எப்படி லேர்ன் பண்ணாங்க, நாங்க எப்படி லேர்ன் பண்றோமோ அது மாதிரி இட்ஸ் a learning process for you. When you mature, you will know how to handle people, what to share, what to reserve, everything you will get you keep to yourself. ஏதாச்சும் சொல்றீங்களா பாப்பாக்கு? அதாவது வந்து இந்த அனுபவம் இப்ப நீங்க எங்க கூட ஷேர் பண்ணது, அதாவது 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு வந்து கூடவே இருக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, ஆனா திடீர்னு வந்து அவங்க திடீர்னு வேற மாதிரி அவங்களுடைய செயல்முறைகள் மாறுது. அது எனக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்குது. ஒண்ணு. 2வது, நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன், ஷேர் பண்றேன், எல்லாம் பண்றேன், அனுபவிக்கும் போது அனுபவிக்கிறாங்க, ஆனா கடைசி நேரத்துல அவங்க வந்து என்ன இந்த மாதிரி தாக்குறாங்க. இது என்ன அப்படின்னு நீங்க உங்களை மட்டும் சொல்றீங்களா, இல்ல இத பொதுப்படையா சொல்றீங்க? அது என்ன மட்டும் தான் நான் சொல்றேன். உங்களை மட்டும் தான் சொல்றீங்க. அப்போ நீங்க வந்து இதனால அனுபவப்பட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க 8வது படிக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து நீங்க 6வது படிக்கும் போது நடந்ததா? பாதிக்கப்பட்டீங்களா? 7வது படிக்கும் போது நடந்ததா? எனக்கு 5வது படிக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான். அப்ப இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய அளவுகோல் குறைவா வந்திருக்கணும். ஏன்னா உங்களுடைய அனுபவங்கள் வளருது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, அது படிப்படியா நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அனுபவங்கள் படிப்படியா மேலோங்கி வளரணும். இததான் இப்ப பெரியவங்க 2 மேடமும் சொன்னாங்க. இதிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம். நம்ம வாழ்க்கையில ஒரு சறுக்கல் வருது அப்படின்னா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்த முறை அதை நம்ம கொஞ்சம் சாமர்த்தியமா செயல்படுத்தணும். ஸ்கூல் பசங்க கிட்ட வந்து உணவுல ஷேரிங் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா வந்து வீட்டுல வளர்க்கிற வத்தல், வித்தியாசமான வத்தல்கள் இருக்கும். அது நம்ம வந்து அம்மா கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை நம்ம தாராளமா கொடுத்துருவோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது கிடைக்காது. இது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ற விஷயம், சிரிச்சுக்கிட்டு கிண்டலா சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். ஆனா அப்ப கூட தனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை மட்டும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் நீங்க 5வது படிக்கிறதுல இருந்து 8வது வரைக்கும் இந்த 3 வருஷமா உங்களுடைய வளர்ச்சியா இருக்கணும். எனக்கு நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத தாண்டி நீங்க அதுல எவ்வளவு கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க இப்போ எங்க கிட்ட பேசும்போதே ஆரம்ப காலத்துல இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது, ஆனா இப்போ நான் அதுல கொஞ்சம் உஷாரா மாற ஆரம்பிச்சுட்டேன், இனிமேலும் நான் மாறிடுவேன் அப்படிங்கிறதுதான் உங்களுடைய உங்க கேள்விக்கான பதில் உங்களிடம் தான் உள்ளது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அதாவது தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்.
சே ஹாவ் கரேஜ் டு சே நோ, அவ்வளோதான். நோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். அதை நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வயிற்றை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க வயிறு. அதே மாதிரி ஸ்டடீஸ்லையும் உங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே, டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். உண்மைதான். அடுத்தது வர்றது இப்போ அப்கமிங் டேஸ்ல நீங்க 9th 10th எல்லாம் போவீங்க, அசைன்மெண்ட்ஸ் சப்மிஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து அசைன்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியாப்பா, எல்லாம் முடிச்சிட்டியா, எல்லாம் எழுதிட்டியா அப்படின்னா எழுதிட்டே இருக்கேன், முடிச்சுட்டே இருக்கேன், பண்ணிட்டே இருக்கேன். அதை அப்படியே எடுத்துட்டு போய் கேக் குடுக்கற மாதிரி அப்படியே கொடுக்க கூடாது. இது மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை வச்சேதான் நம்ம வந்து முன்னாடி வளர்ந்துகிட்டே போகணும். இதுதான் வந்து என்னுடைய டிப்ஸ். நான் மாறிக்கிட்டே தான் மேம் இருக்கேன், பட் அது கரெக்டா தப்பாங்கிறது தான் எனக்கு தெரியலைங்க மேம். அதாவது உங்க கான்சியஸ் வந்து சொல்லும் நம்ம ஏன் அவங்க சொன்னதே, நம்ம ஏன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே இவங்க, நம்ம எல்லாம் கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கறது உங்க கான்சியஸ் சொல்லும். ஓகே, அப்படிதான் நினைக்கும் உங்களை. நீங்க வந்து நல்லவங்களா இருந்தாங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் காட்டுறோம், அவங்களும் கத்துக்கிட்டுமே அப்படின்ட்டு. அது எப்போ உங்களை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்குதோ, அது உங்களையே ரிப்பீட் பண்ண ஹர்ட் பண்ண ஒரு தடவை வேணா நீங்க ஏமாறலாம். ஸோ 2வது தடவை நீங்க ஏமாற முடியாது. 2வது தடவை ஓகே கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஸோ இதுல வந்து இது எனக்கு என்ன ஹர்ட் பண்ணுது, அது நீங்க அந்த புரிதல் வந்து இப்பவே வராது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை அனுபவப்பட்டு உங்களுக்கே அது வர ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஓஹோ இப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த கான்சியஸ்னால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இப்போ ஐயோ நம்ம எல்லாம் ஷேர் பண்ணலையே, எல்லாம் கொடுக்கலையே அப்படிங்கிறது. சந்தனா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாருமே எங்க கிளாஸ்ல அப்படிதான் நடந்துக்கிறாங்க. சிலர் உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்களா? 99% அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நீங்க ஒரு அதாவது 99% விடுங்க, ஒருத்தராச்சும் நல்லவங்களா இருக்காங்களா உங்ககிட்ட? இது வரைக்கும் யாரும் இல்லைங்க எனக்கு. இது உங்களோட மார்க் விஷயத்துல மட்டுமா இல்லாட்டி வேற பொருட்கள்ல அப்படி இருக்கா? அதாவது உங்க கிளாஸ் ஒர்க்ல இந்த கஷ்டம் இருக்கா, இல்லாட்டி உங்களோட அதர் தேன் த ஸ்கூல் ஒர்க்ல இருக்கா? இது எல்லாத்துலயுமே தான் மேம் இருக்கு. அது வந்து அந்த ட்ரூத்ங்கிறது யார்கிட்டயுமே இல்ல. எதை சொன்னாலும் ஒரு பொய் அதுல ஒண்ணு அடங்கி இருக்கு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நம்மள வந்து ஓபன் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கும் போது, அப்ப அவங்களும் அது மாதிரி தானே இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஷேர் பண்ணக்கூடாது, நீ இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகாத, அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகாத, நீ ஷேர் பண்ணாத, நீ யாருக்கும் காட்டாத, நீ செல்ஃபிஷா இரு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸே சொல்லி கொடுக்கும் போது அவங்க எப்படி அப்படித்தானே இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் நான் கேக்குறேன். அவங்களுக்கு ஏன் அது மாதிரி நான் சொல்லி தராங்க முதல்ல, அவங்க ஏன் அதுபடி ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கே தெரியாத இதெல்லாம் இவ்வளவு பெருசாயிட்டாங்கல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. என்னோட ஒரே ஒரு கருத்து சஞ்சனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ஆரம்ப காலத்திலிருந்து கடந்த 2 வாரங்களாகவே பொதுப்படையான கேள்விகள் நிறைய முன்வைக்கிறீங்க. அதாவது அவங்க எல்லாம் பொதுவா இப்படி இருக்காங்களே, அந்த பேரண்ட்ஸ் எப்பவுமே பொதுவாக ஒரு விஷயத்தை கையாளும் போது அது நமக்கு வந்து தெளிவை முதலில் கொடுக்காது. அவங்க பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இப்படி சொல்லி தராங்க, இது எல்லாமே வந்து உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த மாதிரியான பார்வைகளை நீங்க முன்வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பொதுப்படையான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குதே தவிர உங்களுக்கு தெளிவான பார்வை எதுலயுமே வந்து உங்களுக்கு நெருங்கின தெளிவான பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்பதான் குறைய ஆரம்பிக்கும் இந்த வயசு உங்களுக்கு. அதனால எதையுமே வந்து உங்ககிட்ட டைரக்டா வர்றது யாருன்னா அந்த ஒரு நபர் தான். அதாவது பக்கத்துல உட்காரக்கூடிய மாணவியோ மாணவனோ மட்டும்தான். அவங்களோட செயல்பாடுகள்ல இப்படி எல்லாம் இருக்குதுன்னா அது யாராலன்னு யோசிச்சு அடுத்த நிலைக்கு நீங்க உங்களோட புத்திய தாட்ஸ கொண்டு போக வேண்டாம். இந்த நிலையை சமாளிப்பது எப்படி அப்படின்னா, ஒண்ணு அவங்க கிட்ட நெருங்கியும் நெருங்காமலும், அதாவது டிட்டாச்டு அட்டாச்மெண்டோட இருக்கிறதுக்கான திறமைகளை வளர்த்திருக்கிறதுக்கு நீங்க உங்களை பயிற்சிக்கலாம்.
சரிங்களா? அதுக்கு அடுத்த நிலையில வந்து அவங்கள பெருசா அவங்களுக்கு இப்படி எல்லாம் கத்து கொடுத்து எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற நினைவுகளை நீங்க அந்த மாதிரி நினைப்புக்குள்ளேயே போகாம இவங்களை சமாளிச்சுக்கிறதுக்கான வழிகள், திறமைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து 10வது 11 12 எல்லாம் படிக்கும் போது இன்னும் வந்து ரொம்ப தெளிவான மனநிலையோடவே அதே கூட்டத்துல உங்களால இருக்க முடியும். இது உங்களுக்கு ஆக்சுவலா பார்க்க போனா இந்த வயசுலயே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வரம்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் இது கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வரம். ஏன்னா நீங்க எல்லாம் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஐடென்டிஃபையே பண்ணாம கல்லூரி வரைக்கும் போயிட்டு நாளைக்கு ஒரு மனநல ஆலோசனை தேடி வர மாணவர்கள் பல பேரை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால இப்பவே இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க அதை தவறாக நடத்துகிறாங்கன்னு இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது நீங்க குழப்பத்திற்குள் தள்ளப்படுகிறீர்கள். தெளிவான பார்வையிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறீர்கள்ங்கிறதுதான் என்னுடைய கருத்துமா. ரெண்டாவது, நீங்க எப்படி அவங்கள பத்தி நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி உங்களை பத்தி அவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும். அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க இன்டைரக்டா கேட்டு பார்த்தீங்கன்னா தென் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன கரெக்டா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதா? சொல்லுங்க சந்திரா. எனக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கிள், இப்ப வந்து அவங்க என்னன்னா என்கிட்ட வந்து கேக்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இவகிட்ட நீ கேளு இவ தருவாங்கிற மாதிரி. இப்ப வந்து நான் அவங்க ஒரு நாள் ஆப்சென்ட்னா என்கிட்ட கேக்குறாங்க, நான் தரேன். அதே மாதிரி நான் ஒரு நாள் ஆப்சென்ட், அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஏன் தர மாட்டேங்கிறாங்க? ஓகே, உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ், அவ தூங்கிட்டாடா, அவ சாப்பிட்டு இருக்கா, அவ அது பண்றா இது பண்றான்னு சொல்லிட்டு எப்படியாவது என்ன வந்து அதுல இருந்து அகற்றதான் ட்ரை பண்றாங்க. என்னோட பொண்ணு எழுதுனது அவளுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அதே மாதிரி நான் எழுதுனது அவளுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு எண்ணம் வரும். நீங்க ரெண்டாவது முறை வந்து கேட்டா கொடுப்பீங்களா? அதே பெண் வந்து ரெண்டாவது முறை உங்ககிட்ட ஒரு முறை வேண்டாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இல்லன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ரெண்டாவது முறை வந்து உங்ககிட்ட உதவி கேக்குறாங்க, நீங்க கொடுப்பீங்களா? சம்டைம்ஸ் நான் கொடுத்துருவேன் அங்கிள். மூணாவது தடவையும் இது மாதிரி நடந்ததுன்னா தான் நான் அத மாதிரி இருங்க கொடுத்துறீங்கன்னா நீங்க பெரிய மனுஷி. உங்களுக்கு அவங்கள விட நீங்க தெளிவா இருக்கிறீங்க, அவங்கள விட உயர்ந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க உயர்ந்தவங்களா அவங்க உயர்ந்தவங்களான்றது நினைச்சீங்க. உங்களுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கு. உங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, உங்களை நினைச்சு நீங்க லவ் பண்ணுங்க. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்க குணம் கொடுக்கிற குணம், உங்க குணம் கொடுக்கிற குணம் கொடுத்துட்டு இருங்க. அவங்க குணம் இருக்கு இல்லைன்னு சொல்ற குணம் எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களால அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கலன்னா நீங்க புதுசா தேடுவீங்க. அதுக்கு புதுசா நம்மளே எழுதணுன்ற முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியை உண்டாக்குறதுக்கு அவங்க தூண்டுதலா இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். புரியுதா? சொல்லுங்க சார். ரெண்டாவது, உங்களுக்கு இருக்க கான்பிடன்ஸ் அவங்களுக்கு அவங்க பொண்ணு மேல இல்ல, அது வேற பாத்துக்கோங்க. புரியுதா? சோ அந்த ஆங்கிள் நீங்க பாருங்க. பத்மா மேடம் ஏதோ சொல்ல வரீங்க? வாங்க பத்மா மேடம். சந்தனமா, இப்போ ரேணுமா, ரவி சார் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கூட அடிஷ்னலா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்க்கு நீங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி நிறைய புக்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வளர்த்துக்கிற புக்ஸும் அந்த சப்ஜெக்ட்லயும் புக்ஸ் நிறைய இருக்கு. கூகுள்லயும் பார்க்கலாம், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் வாங்கலாம். அந்த புக்ஸை நீங்க படிக்க ஆரம்பிச்சு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க டேலண்ட்டுக்கும் இந்த நீங்க டெவலப் பண்ற இந்த ஸ்கில்லுக்கும் நீங்க யூ வில் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். ஸோ உங்களை நீங்க டெவலப் மேம்படுத்திக்க இன்னும் அதிகமா இந்த மாதிரியான புக்ஸை தேர்வு செஞ்சு நிறைய படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே அது மாத்திடும். தேங்க்யூ மேம். கண்டிப்பாங்க மேம். தேங்க்யூ. முதல்ல இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறதை விட்டுடுங்க. புரியுதா? நீங்க உங்களை நினைங்க. நீங்க வந்து எனக்கு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு, நான் கொடுக்கிற குணம் இருக்கு, எனக்கு அவங்களுக்கு கொடுக்கிற குணம் இல்ல, அப்போ நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. அத நினைங்க. அவங்கள எனக்கு நான் தான் முதல்ல சொன்னேன், உங்களை நெகட்டிவா சொல்றாங்களோ அவங்களை விட்டுருங்க. அவங்க பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நீங்க உதவுங்க, தவறு கிடையாது. அவங்க கொடுக்கலையா வருத்தப்படாதீங்க, என்னால முடியுது அவங்களால முடியல, பாவம் ஐயோ பாவம் நினைச்சுக்கீங்க. புரியுதா உங்களுக்கு?
அப்போ நீங்க உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும் இருக்கு. இப்ப பத்மா மேடம் சொன்ன மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கும் போது என்ன ஆகும்னா அதை பத்தி திங்க் பண்ணாத வேற எதுனா கத்துப்பீங்க. அந்த சிந்தனைகள் உள்ள ஓடாது. இவங்கள நம்ம அவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க எப்படி அது வேண்டாம் நமக்கு. யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, யாரெல்லாம் என்ன பண்றாங்க, இது எனக்கு மனசுல ஓடணும். அப்ப இது ஓடுச்சுன்னா அவங்கள பத்தி நம்ம பேசக்கூட மாட்டோம். அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நமக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு நேரம் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்க கத்துக்க வேண்டியது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. மைண்ட் யுவர் மைண்டுக்கு வாங்க, நிறைய தெரிஞ்சுக்க. நீங்க செல்லக்குட்டி ஆயிட்டீங்க மைண்ட் யுவர் மைண்டோட. வாங்க ரிஃபை பாய் சொல்லுங்க. சாந்தனா சந்தனா அருமையான கேள்வி கேட்கிறா, நல்ல தெளிவா பேசுறா, ரொம்ப பாராட்டக்கூட பிள்ளையா இருக்கிறா. ஆனா இன்னும் 8க்கு போயிருக்கிற ஒரு சிறந்த நட்பை நீ வளர்த்துக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கருத்துல தோணுது. ஒரு சிறந்த நண்பன், அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்கிள் 4 5 படிக்கும்போது விஓசி சிதம்பரனுடைய கட்டுரைய மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு மனப்பாடம் பண்ணி தான் மேடையில பேசுவோம். உனக்கு மேடையில பேசுற உண்ட பகுதியை வேற ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தா சொல்றிய. அன்னைக்கு எனக்கு என்ன கண்டிஷன்னா, மேனேஜ்மெண்ட் 4 மணிக்கு சொல்றாங்க, ஃபுல் பேண்ட் போட்டிருந்தா தான் பார்ட்டிசிபென்ட் ஸ்டேஜ்ல ஏறணுங்கிறாங்க. நான்லாம் அப்ப ஸ்கூலுக்கு ஹாஃப் ட்ராயர் தான் போட்டுட்டு போவேன். அப்ப டீச்சர் நான் உட்கார்ந்து அழுவேன், ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியாமைய கிட்டத்தட்ட நடந்து போனா 7 நிமிஷம் ஆகும். டைமுக்கு ஓடி போய் அவன்கிட்ட ஃபுல் பேண்ட் எடுத்துட்டு எனக்கு தந்து, நீ மேடையில் ஏறி பேசுண்டான். அப்ப எப்படி ஷேரிங் எப்படி இருக்கு பாருங்க. நான் அவனை கண்டு வியந்தேன். அப்ப அதே மாதிரி ஷேரிங்கும் வேணும், வேணாலும் கொடுக்க கூடாதுலாம் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பொறாமப்படணும். எதுல? கல்வியில பொறாமப்படணும். அந்த கல்வி, அந்த பிள்ளை படிக்கிற கல்வி நமக்கு இல்லைங்கிற பொறாம கண்டிப்பா பட்டாதான் உன்னுடைய கல்வி மேம்படும். அதனால அதுல ஒரு பாயிண்டா வச்சுக்க. அந்த பிள்ளையும் கல்வியில நீ ஒன்ன மாதிரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. பணத்துக்கோ பொருளுக்கோ நம்ம பொறாம யார் மேல எவனுக்கும் இருந்துட்டு போட்டோம். காசு பணத்துக்கு பொறாமப்படக்கூடாது. ஆனா கற்ற கல்விக்கும் பெறக்கூடிய கல்விக்கும் பொறாமப்பட்டே ஆகணும். நல்ல குழந்தையா இருக்கிறா, நல்ல நட்பையே இப்பவுமே வளர்த்துக்கலாம். இனி காலேஜுக்கெல்லாம் போகணும். சிறந்த நண்பர்கள் கூட இருக்கும் போதே உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள். நட்பு எப்பவுமே எல்லா குடும்பத்தை விட உறவை விட சிறந்தது. இதுதான் அங்கிள் சார் கூடிய ஒரு அட்வைஸ். ஓகேவா? ரொம்ப நன்றி. நீங்க சொல்றது உண்மைதாங்க சார். எங்க அப்பாக்கே அது மாதிரி பல பேர் இருக்காங்க. பட் உங்க காலம் வேற, எங்க காலம் வேறங்க சார். நட்புக்கு எந்த காலம் இல்ல. நட்புக்கு மாத்திரம் பழைய காலம் புது காலம் இல்ல. இப்போ வரக்கூடிய சிறந்த நட்புகள் இருக்குது. இப்ப என் பொண்ணு 3வது பொண்ணு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இதுல படிக்கிறா, சிடி கார்டியக் டெக்னாலஜி படிக்கிறா. அவ அப்பவுமே 4 5 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டா. இப்போ நம்மளே நட்புகளை வளர்க்கறது தான் பெருசு. இப்போ அவ இல்லைன்னு சொன்னா போன் பண்ணி கேட்கறாங்க, அம்மா இன்னைக்கு ஏன் வரல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நட்புகளை நல்ல நட்புகள் உனக்கே தெரியும். யாருக்கிட்ட வச்சுக்கிட்டா அவகிட்ட இந்த நிறைய கெய்னிங் எடுக்கலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பாடங்களோ அல்லது உனக்கு தெரியாத அவ சொல்லலாம். ஆனா இவ்வளவு 8 வரைக்கும் போயிருக்கிறான், இன்னும் போக வேண்டி இருக்குது. அதனாலதான் அங்கே சொல்றேன், நல்ல நட்புகளை இப்பவுமே தேர்வெடுத்துக்கொள். சரியா? அது எங்க காலம் உங்க காலம் நட்புக்கு எந்த காலம் இல்ல. இன்னைக்கு சியாமணி சார் ஸ்டீபன் சாரோட இன்னைக்கு நட்பா இருக்கிறேன்னு சொன்னா 2 வருஷத்துல கிடைச்சப்ப நட்பு தான். இன்னைக்கு எனக்கு 6:30 மணிக்கு ஆகணுங்கிற ஒரு உந்துதல் வருது. காரணம் அவரை பார்க்கணும், மத்த ஆட்களை பார்க்கணுங்கிற காரணம் நட்பு தான். இங்க நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஒன்னும் கவலைப்படாத. மேடம் சொன்ன மாதிரி நல்ல புத்தகங்கள் வருது. படிக்கிற புத்தகங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய புத்தகங்களை படி. பாசிட்டிவா திங்கணும். பாசிட்டிவ் வைப் தான் நல்லது. அதாவது அந்த சுத்தி உள்ள பிள்ளைங்க பாசிட்டிவா இருந்தா யூ வில் பி ஹாப்பி. சரியா? நான் மாமா கூடுதலா பேச நினைக்காத, ஜஸ்ட் ஃபார் அட்வைஸ். ஓகேவா? நன்றி. கப்பல் ஃப்ரெண்ட்ஷிப் தான்மா. தெளிவாயிடுச்சா? அடுத்த செஷன்ல மத்ததெல்லாம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்தாங்க, பிள்ளைங்க வந்தாங்க. வேலம்மாள் மேடம் அவங்களே சொல்லுங்க சார். உங்க குழந்தைகள்லாம் அருமையா பேசினாங்க. பவானி எப்படி ஃபீல் பண்ணீங்க? சார் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினைச்சேன் எப்படி ஒரு 10 நிமிஷத்துல எப்படி வெளியில போயிருவேன், அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரை நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன். அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. சம்யுக்தா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு சார். ஒரு கொஸ்டின் கேட்டா அதுல நிறைய பதில்கள் வந்த மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்த பாதைக்கு வழிவிடுற மாதிரி இருந்துச்சு சார்.
அந்த மீட்டிங். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்ரோஷ். எஸ் சார். எனக்கு ஒரு இது புதுவித அனுபவமா இருந்தது. நான் ஆக்சுவலா ரீசார்ஜ் பண்ணாம இருந்தேன். அக்காவோட ஹாட்ஸ்பாட்ல வந்துட்டு 1 hour இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தேன். அதுக்கப்புறம் நேரத்து ரிகர்சல் வந்ததுனால சரி கண்டிப்பா நம்ம இந்த மீட்டிங் ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ள வந்தேன். வெரி குட். அதாவது நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் பேசுறதுல இருந்து எப்படி நம்ம பாசிட்டிவா எப்படி திங்க் பண்ணணும், எந்த மாதிரி மேல போகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுவும் இல்லாம இந்த குட்டி பாப்பா சாந்தனால இருந்து இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவான கேள்வி கேட்கா, இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வளரலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதே மாதிரி நம்மளும் இனிமே நல்ல கேள்வி கேட்கணும், அடுத்த மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. வெரி குட், வெரி குட். அடுத்த மீட்டிங்க்கு உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூட்டுவாங்க. உமா மகேஸ்வரி. சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு சார். இப்ப பாப்பா கேட்டா நிறைய கொஸ்டின், அந்த கொஸ்டின் என் மனசுல இருந்தது. பட் எப்படி கேக்குறது அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. கேரக்டர் வைஸ் கேக்குறது வந்து ரொம்ப போல்டா கேட்டா. எங்க காலேஜ்லயும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. நடத்தாத ஒரு டாபிக்ல இருந்தே நமக்கு செமினார் கொடுக்கறது அந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. ஒரு அசைன்மெண்ட் எழுதுறது இந்த மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க பண்ணிடுவோம். பட் அவங்க நமக்கு ஒரு 4 டாபிக் கொடுப்பாங்க, நம்ம 4யும் பண்ணிடுவோம். பட் அவங்க ஒரு 2 டாபிக் தான் பண்ணிருப்பாங்க. அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க. நாங்க கொரோனா செட்டு சார். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எக்ஸாம் எழுதுனோம். செகண்ட் இயர்ல செம் எழுதுனோம். அதுல நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே வாரம் கிளாஸ்ல அவங்களுக்கு அரியர் இருக்கு. பட் அவங்க எல்லாரும் ஓகே இதுதானே அப்படின்றாங்க. பட் என்ன ஒரு வாரத்துக்கு கூட அப்ரோச்சே பண்ணல. ஓகேமா நீ நல்லா எடுத்திருக்க அப்படின்னு அந்த ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப டிஃபரென்ஸா இருக்கும். மேம் சொன்னாங்க அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும்தான் பேர் எழுதுவாங்க அந்த மாதிரி கேஸ்ட். பட் மனசுல அப்படி நினைக்க மாட்டாங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படி எந்த மேமே காட்ட மாட்டாங்கன்னு. பட் நிறைய விஷயத்துல அவங்க காட்டுறாங்க. அப்படி நளின் குமார் பேசிட்டாங்களா? அது யாரும் இல்ல, நம்ம இவங்கதான் சந்தனா தான். இன்னொரு இது ரெண்டு இதுல கனெக்ட் ஆகுறாங்க. சரி சரி ஓகே. சந்தனா தான் மோமேஸ்வரி போயிட்டாங்க. ரைட், ஓகே. இது இது நினைக்கிறேன் டெக்னிக்கல் ப்ராப்ளம் தெரியல. மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா அந்த குழந்தைங்க மனசுல இது மாதிரி ஒரு எண்ணத்தை ஆசிரியர்கள் உருவாக்குறது தான் கொஞ்சம் நமக்கு வருத்தப்பட முடியதா இருக்குது. சில இடங்கள்ல இது இருக்கு. அதை நம்ம பேசுவோம் பிறகு. இங்க பேச வேண்டாம்ன்றதுக்காக நான் அதை பேசுறேன். புரியுது. மகிழ்ச்சி. உண்மையில குழந்தைங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து பேசி நம்மளோட கலந்துரையாடத்துல நல்ல ஒரு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னுடைய நான் சொன்னா கூட நீங்க அப்படி சொல்லாதீங்க, ஆனாலும் சொல்றேன். என்னுடைய பகுதி வந்து சென்னை போன்ற பகுதி கிடையாது. ஆனா அதையும் தாண்டி அந்த குழந்தைங்க வந்து இவ்வளவு பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. அது மட்டும் இல்ல, அந்த வந்திருந்த அந்த எல்லா முதல்வர்களுக்கும் அனுப்பிய எல்லா முதல்வர்கள், ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாதானே குழந்தைங்களை அனுப்பியிருக்க முடியும். 2வது அந்த ஹெச்ஓடிஸ் அவங்க சொன்னதும் ரொம்ப ஒபே பண்ணாங்க. அதுவும் குறிப்பா நல்லமணி வந்து நான் உடனே உங்களுக்கு அந்த டக்குனு பெயர் போட்டிருந்தேன். அவங்க உடனே அவரு அவங்க வைஸ் பிரின்சிபால் அவரு ராமர் வந்து உடனே எனக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரிதான் எல்லா காலேஜும். அதனால எனக்கு அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா நான் அவங்களுக்கு தேங்க் சொல்ல போறேன். இதுலயும் அமைப்பையும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெக்கார்டிங்க அவங்களுக்கு அனுப்பிட்டு இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. நிச்சயமா. அடுத்த செஷன்ல நாம வந்து பிள்ளைங்களை வேற பிள்ளைங்களை வரப்ப இந்த நிகழ்ச்சி வந்து இன்ட்ரெஸ்டா வரவழைப்பாங்க. தொடர்ந்து நடத்தணும்ன்றது என்னோட ஒரு இது. சந்தனா கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பவானி, அம்ருஷ், சம்யுக்தா, நீங்க எல்லாம் வந்தீங்க. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து உங்களுக்கும் நல்ல பதில்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சி நிச்சயமா வைப்போம். அப்போ வந்து எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேற யாராச்சும் வர்றதா வந்து கலந்து சொல்லுங்க. மற்ற கல்லூரியிலிருந்து நம்ம கூடுவோம், பிள்ளைகளை கூடுவோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். நம்ம பண்ண வேண்டிய கடமை மேடம். அது மாதிரி எல்லாரும் அவ்வளவு சின்சியரா ஆன்சர் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப லைவ்லியா இருந்தது. அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய பெட்டர்மெண்ட் லைஃபுக்கும் அது ரொம்ப உதவும். அதனால எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட, நான் ஐ டிடன்ட் ஆர்கனைஸ் எனிதிங்,
இருந்தாலும் என்னுடைய நீங்களும் பார்ட் ஆஃப் தி MOM டீம் தான், அதனால ஒன்னும் அதனாலதான் பிரிச்சு சொல்லல. அதனால வந்து ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி.